இந்த மகிமையான இந்த காலை வேலைக்காக தகப்பனே எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரும்படியான ஸ்லாக்கியத்தை மீண்டுமாக எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் உம்முடைய பரிசுத்தவான்களாக உம்முடைய சௌரலாக ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடி உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதித்து இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் அலங்கரிக்க அந்த வார்த்தையிலே எங்களை சீர்படுத்த கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலே அந்த ஸ்லாக்கியத்தை நாங்கள் தவறி விடாத வண்ணம் அங்கே பவுல் சொன்னது போல நாங்கள் கேட்ட வேலை விட்டு விலகாதபடி என்ற வண்ணமாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின் ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் இழந்து போகாத வண்ணம் நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்புக்குள்ளாக உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பலப்பட நீர் எங்களுக்கு கொடுக்க போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நீராயிருக்கிறபடினால் கர்த்தாவே, அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் கர்த்தாவே எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்தி இருக்கிற வேளையிலே நீர் எங்களோடு இடைப்படுகிற தேவனாயிருக்கிறபடினால் இந்த சமூகத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், நீர் மகிமைப்படும், நீர் எங்களோடு பேசும் யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் தொடர்ச்சியை நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய சிமிர்னா சபையினுடைய தொடர்ச்சியை நாங்கள் வாசிக்க போகிறோம். 9 நான் வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை ஜூதர் என்று சொல்லியும் ஜூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கும்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றது. ஆமென். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான காலை பொழுதிலே நாங்கள் மீண்டுமாக சபை காலங்களின் தொகுப்புகளை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே நான் போன வாரம் சிமிர்னா சபையை குறித்து நான் பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி 2ஆம் பாகத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக பார்க்கும்போது இது 4வது பாகம். ஆனால் சிமிர்னா சபையினுடைய 2ஆம் பாகம். இதில் நிறைய காரியங்களை குறித்து தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவன் எங்களுக்குள்ளாக எதை தருகிறாரோ நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். அதனாலே கடந்த வாரம் நிச்சயமாக தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த பாடல்களும் அந்த வண்ணமாக உபத்திரவங்களை குறித்து இருந்தது. அந்த பாடல்களை குறித்தும் நிறைய பேர் அவருக்கு அந்த பாராட்டுக்களை தெரிவித்தீர்கள். அதே போல அதனுடைய செய்தியும் அந்த வண்ணமாக இருந்தது. ஆமென். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுக்கு வர்ற பாடுகளை குறித்தும் சரித்திரத்தை குறித்தும் அங்கே வேதம் எங்களுக்கு போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென்.
தேவன் எப்படியாக ஒரு மனிதனை அங்கே விட்டு அவன் எப்படியாக தேவனுக்குள்ளாக கடந்து வருகிறான் என்பதை தேவன் அங்கே சோதிக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆமென். அது அன்றைக்கு பவுலை குறித்து பார்க்கும்போது பவுல் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனோடு இருந்த அற்புதங்கள் இருந்தது, அடையாளம் இருந்தது. ஆனால் அவனோடு கூட இருந்த ஒரு மனிதனை வியாதிப்படுற வேளையில அப்படியே விட்டுட்டு அவன் கடந்து போறான். அப்பதான் அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் என்ன தேமா அங்கே ஒரு முடிவுக்கு வர்றான், தேவன் பவுலை விட்டு கடந்து போனார் என்று. அப்ப இது எல்லாமே எங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடுகளை தருகிறது. ஏனென்றால் தேவனுக்கு எவன் மேல் அவருக்கு சித்தம் இருக்கிறாரோ அவனுக்கு மாத்திரம்தான் அவர் உதவி செய்ய முடியும். அவன் அப்பொழுதுதான் சுகமாவான் என்றால் அது அவருடைய கிருபையாயிருக்கிறது. பவுல் எப்படிப்பட்ட ஒரு தீக்கர்சியாயிருந்தாலும் அந்த மனிதனை சுகப்படுத்த முடியாமல் போனது. ஆனா அவனுடைய ஊழியத்தை நாங்க பார்த்தோம் எபேசில. எப்படியான அற்புதங்கள் அவன் பேசும்போது அங்கே பேசி செய்தியை கேட்டவங்களே மரித்தவர்களை உயிரோடு எழுந்தார், வஸ்திரங்களை தொட்டவர்கள் சுகமானார்கள். அப்படியாக வல்லமை உள்ள ஒரு மனிதன் அவனோடு இருந்த ஒரு மனிதனை சுகப்படுத்த இயலாம இருந்தபடினால அவன் என்ன நினைத்தான் என்றால் தேவன் பவுலை விட்டு கடந்து போனார் என்று என்ன செய்யறான், தேமா அவனை விட்டு கடந்து போனான். ஆனா பவுல் என்ன சொன்னான், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து இவன் என்னை விட்டு போனான் என்று அவன் என்ன செய்யறான் சொன்னான். அதே போலதான் இன்றைக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆழமான காரியம். அப்ப அதனால தேவன் நேற்றும் என்றும் மாறாத தேவன். தேவனிடத்துல மாத்திரம்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. தீக்க சொல்றேன், சுகமாக்குதல் வெளியில இல்லை, உங்களுக்குள்ள இருக்குது. எங்க இருக்கா? உங்களுக்குள்ளதான் இருக்கு, எனக்குள்ள இல்லை. இப்ப நீங்க என்னடா இங்க வாரீங்கண்டா அந்த சுகமாக்குதல் உங்களுக்குள்ளதான் இருக்கு. அந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அப்ப அதனாலதான் அவர் சொல்றேன், சுகமாக்குதல் உங்களுக்குள்ள இருக்கு. ஆனா நீங்க அந்த தேவனுடைய வழியில வாரீங்க. அவருடைய வழியில நீங்க வரும்போது அவருடைய வழி நடத்தல், அதாவது தேவன் எதை போதித்தாரோ அதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த சிஸ்டம், அந்த வழியில நீங்க வரும்போது தேவன் கடமைப்படுறார். ஆனா அந்த வரம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமென். அப்ப அதனால அந்த கடந்த வாரம் அந்த காரியங்களை குறித்து நாங்கள் பேசினோம். இந்த வாரம் நாங்க அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியை நாங்க பார்க்க போறோம். ஆமென். அதே நேரத்துல நீங்க அந்த பாலிகாப்பையும் இர்னியஸையும் வைத்து நீங்க நிறைய கற்றுக்கொண்டிருப்பீங்க. பார்த்த தேவன் எவ்வளவு ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப அதனால நீங்க ஊழியங்களை குறித்து நீங்க பார்த்து அதுல கண்டுகொள்ளலாம். ஏன்னா பாலிகாப் யோவானுடைய சீடர், எக்ஸ்பீரியன்ஸ், அவன் எல்லாவற்றையும் அவன் கற்றறிந்த ஒரு மனிதன், அவனுக்கு கீழாக இருந்து வளர்க்கப்பட்டவன். அப்படியான வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவன் என்ற எப்படி இருக்கணும் என்றதை பிறருக்கு கற்றுக் கொடுத்த மனிதன். அவன் மரிக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவை போல பிறனுக்காக ஜெபித்து மரித்த ஒரு மனிதன். ஆனா அவனுடைய ஸ்தானம் இல்லாம போகுது. ஏனென்று பார்க்கும்போது அவனுக்குள்ளாக அந்த இந்த நிக்குலாய் மதஸ்தனுடைய கிரியையில் அவன் எதிர்க்கு சபையினுடைய ஜெயங்கொள்ளுதல், அதாவது வார்த்தைக்கு புறமான காரியத்தை சபையில ஜெயங்கொள்ளும் போது அது அவன் கண்டிக்க. அப்ப கண்டிக்காததினால என்ன நடக்குதுண்டா அது இர்னியஸுக்கு வந்ததுன்ற நாங்க பார்க்கணும். அதே போலதான் நீங்க எவ்வளவு காரியங்கள்ல உத்தமமாக காரியங்கள்ல இருந்தாலும் நீங்க ஒரு காரியத்தை எதிர்க்காம, வார்த்தையில நிமித்தம் நீங்க போராடாம யுத்தம் பண்ணாம இருந்தீங்கன்னா அது இன்னொருவருக்கு ஒரு சான்ஸ் அங்கே கடந்து போகும். ஆமே. அது எந்த சிறிய ஊழியமா இருக்கலாம், பெரிய ஊழியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவன் எதை எதிர்பார்க்கிறாருண்டா தன்னுடைய வார்த்தைக்கு வைராக்கியமாயிருக்கிற மனிதன். புரியுதா உங்களுக்கு? இதுவும் உங்களுக்கு இந்த சபையின் காலத்துல நிச்சயம் புலப்பட்டு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் சபையின் காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த 7 சபை ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்க வேண்டும். இது 7 சபையினுடைய ஆசீர்வாதமும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும். ஆமென். அதான் பார்த்தனாங்க சபையினுடைய ஒவ்வொரு பாகமும் அது இந்த காலத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தானது என்று தீர்க்கதரிசி அங்கே எழுதி இருக்கிறத நாங்க பார்த்தோம். ரைட். இப்ப பாருங்க, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நாங்க பார்த்துட்டோம். அதே நேரம் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் நாங்க பார்த்துட்டோம்.
அதை தான் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் என்ன ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்தோம், தரித்திரத்தை. அவங்க வார்த்தையில தேவனுக்குள்ளாக ஐஸ்வர்யமாயிருந்தாலும் பணக்காரியத்துல தரித்திரராயிருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா வார்த்தையில ஐஸ்வர்யம், வார்த்தையில நிறைவா இருந்தாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில வியாதி இருந்தது, பாடுகள் இருந்தது, பாடுகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது, தரித்திரம் இருந்தது. ஆனா அவங்க ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்தாங்க. ஆனா உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் அவர் என்ன செஞ்சிருந்தார்? அறிந்திருந்தார். ஆனா அவங்களுக்கு உதவி செய்யல. ஆமே, தேவனுக்குள்ளால அவங்கள அவர் கண்டும் காணாதவர் போல இருந்தார் என்று நாங்க பார்த்தோம். ஆனா அடுத்தது பாருங்க, தரித்திரத்தையும் தங்களை ஜூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அப்ப இன்றைக்கு இதை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அப்ப என்னையாம்? தங்களை ஜூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் இருக்கிற ஒரு சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களாயிருந்த, தேவனுடைய 12 அப்போஸ்தலர்களும் யூதர்களாயிருந்தாங்க. அப்ப அந்த யூத மார்க்கத்தில் இருந்து இந்த சபை காலம் என்ன செய்தது? ஆரம்பிக்கப்பட்டு அது பிரஜாதிக்குள்ள போனது. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, யூதர் அல்லாதவர்கள், யூத தேசத்துல பிறந்தவர்கள் யூதராக அழைக்கப்படுவார்கள் அந்த கோத்திரத்தின் வழியால். ஆனா இவர்கள் யாரென்று பார்க்கிற வழியில யூதர்கள் அல்ல. ஆனா இவங்க யூதர் என்று இவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களை அழைத்து கொள்றாங்க. அப்ப அதான் தீர்க்கதரிசியுடைய பாருங்க, இவங்க யூதர்கள் அல்ல, ஆனா யூதர்கள் என்று என்ன செய்யறாங்கன்றா தங்களை அழைத்து கொண்டு சபைக்குள்ளாக போறாங்க. ஏனென்றா யூதர்கள் என்றாதான் இது வழி வழியாக தேவனுடைய வழியில வந்ததென்று ஜனங்கள் விசுவாசிப்பாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்லுது? பேதுரு தான் முதலாவது போப் என்று சொல்றாங்க. அவர் ரோமாபுரிக்கு வந்தார். அவருடைய அந்த வாசல், அதாவது திறவுகோலின் சாவி எங்களிடத்துல தான் இருக்கிறது என்று அவங்க என்ன செய்யறாங்க? அதை விசுவாசிச்சு கடந்து போறாங்க. அப்ப ஜனங்கள் என்ன செய்வாங்க? போப் அங்க வந்தபடினால இதுதான் சரி என்று என்ன செய்வாங்க? ஜனங்கள் பின்தொடருவாங்க. அப்ப இது ஒரு பொய்யின் காரியம். ஆனா ரோமாபுரிக்கு ஒரு காலமும் பேதுரு என்ன செய்யல, போவையில. சரித்திரமும் என்ன செய்யறது? சாட்சி கூறுகிறது. அப்ப பாருங்க, யூதர் என்ற பதம் யூத நாட்டில் பிறந்தவனை குறிக்கும். ஆனால் இச்சபையின் யூதர் தங்களை கொண்டவர்கள் யூத நாட்டில் பிறக்கவில்லை அல்லது யூத மார்க்கத்தையும் பின்பற்றவில்லை. இவர்கள் சபைக்குள்ளாக அஞ்ஞான வழிபாட்டில் ஈடுபட்டு சாத்தானின் கூட்டமாக திகழ்ந்தனர். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா உள்ள புகுறாங்க, ஆனா உண்மையான யூதர்கள் அல்ல. ஆனா என்ன செய்யறாங்கன்னா தங்களை யூதர்கள் என்று அழைத்து கொள்றாங்க. இப்ப சபையில மாறி என்ன, அவங்க சபைக்கு சேர்ந்தாலும் அவங்க விசுவாசியா இருக்க மாட்டாங்க. ஆனா நாங்க விசுவாசி என்று என்ன செய்வாங்க? அழைத்து கொண்டு நாங்க சரியாக இருக்கிறோம் என்று வருவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்க? யூதர்கள் அல்ல, ஆனா யூதர்கள் என்று அழைத்து கொண்டு இவங்க என்ன செய்யறாங்க? உள்ள வாராங்க. ஆனா இவங்க யாரா இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது? சாத்தானி கூட்டமாக திகழ்ந்தனர். அப்படி எனில் தேவன் இவர்களை ஒன்று கூட்டவில்லை என்று அறியலாம். தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை உண்மையான சபையாக அவர் என்ன செய்யறாரா? கூட்டி சேர்க்கிறார். ஆனா தேவன் என்ன செய்யறார்? உண்மையான சபையாக கூட்டி சேர்க்கிறார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒன்று கூடுகிறாங்க. அப்ப அதான் அங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்ப தேவன் தெரிந்து கொண்டு சேர்க்கிறவன் தான் பாக்கியவான். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா சேர்றாங்க. அதான் பிறக்கிறதுக்கும் சேர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு, ரைட்? ஆனால் இந்த சபை என்ன செய்யறதுன்னா ஒன்று கூட்டப்படுகிறது. அதை தான் ஏசாயா 54:15 சொல்லுகிறது. இது இத வாசிங்க, 54:15. வேறு இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால்
அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆமென். அப்ப பாருங்க, இது தேவனால் அந்த சபையில ஒன்று கூட இல்ல. ஆனா என்ன சொல்ற தீக்கசி, ஆனால் இது தேவனால் உண்டான கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் உண்மையான சபைக்கு விரோதமாய் இருப்பதால் தேவன் ஒரு நாள் அதை என்ன செய்வாராம், அழித்து போடுவார். அப்ப இந்த சபை, இப்ப உங்களுக்கு இந்த வார்த்தையின் அர்த்தம் தெரியும் என்ன நடக்குது என்று. யூதர் அல்லாதவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, உள்ளே போகிறாங்க. ஆனா இவர்கள் யாரா இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது, இவர்கள் சாத்தானினுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள். அப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னென்றால் சபைக்குள் அவ்வளோ பெரிய பவுலனுடைய வழிநடத்தல்ல தேவன் நியமித்த சபைக்குள் எப்படி வருமெண்டா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு, இயேசு கிறிஸ்துவ சபையிலே என்ன இருந்துச்சு என்று தெரியும். ஏன்னா அப்ப அதான் தீக்க சொல்லி, இந்த ஆவிகள் இன்று நேற்று அல்ல, அது வரையில, அது இப்ப இருந்து வருது. அவன் தொடக்கம் இருந்தே வாரான். புரியுது அவங்களுக்கு? அதான் அவர் சொல்றார், மனிதன் மரிக்கலாம், ஆவி மரிக்காது. அப்ப நீங்க தேவண்ட ஜனமண்டா அன்றைக்கு ஏதேன்ல இருந்த ஆவி இன்றைக்கும் இருக்கு. புரியுது அவங்களுக்கு? நீங்க ஒரு விசுவாசியா இருந்தா, தேவண்ட மனிதனா வித்தா இருந்தா, அன்றைக்கு இருந்து ஆதாம் ஏதேன்ல உருவாக்கும் போதே வந்த மாதிரி அவன் அன்றில இருந்து அவன் தொடர்ச்சியா வாரான். ஆனா அவன் என்ன செய்யறான், மனிதன் வேறுபட்ட மாறு வேடத்துல வாரான். இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவா குமாரனா பரிசுத்தாவியா வந்தது போல, பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு சரீரங்களை எடுத்து வந்தது போல, இவனும் என்ன செய்யறான்டா ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு வாரான். அப்ப நீங்க நினைக்க கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுற உண்மையான சபையில இதெல்லாம் இருக்கக்கூடாது, இல்ல 100 தான் இருக்குமென்று நினைக்கலாம். அது எப்பயுமே அரைவாசி பகுதிக்கு மேல அவனுடைய கூட்டமாயிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த ஆவி என்ன செய்யும், எப்பயுமே இருக்கு. அப்ப இந்த சபைக்குள்ள என்ன செஞ்சுட்டு, சாத்தாண்ட கூட்டம் வந்துட்டு, அது யாரா இருக்கிறது, பொய், அது சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறது. அதனுடைய தூஷணத்தையும் நான் என்ன செய்யறேன், அதாவது தூஷணம் என்றால் கெட்ட வார்த்தை, அதாவது தேவனுடைய வார்த்தையை தவறாக வியாக்கியானம் பண்ணி தவறான அர்த்தங்களை கொடுத்து தவறாக போதிக்கிற அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்கண்டா உள்ளே புகுவாங்க. அப்ப அதனால என்ன நடக்குதுண்டா, அது அதான் யாத்ராமத்திலேயும் என்ன செய்யறது, இவங்க எகிப்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வந்தோன தேவன் என்ன செய்யறேன்டா, ஜாதிகளை திறக்கிறாங்க. ஆனா 7 ஜாதியையும் தேவன் கொஞ்சம் கொஞ்சம் பேரை வச்சிருக்கிறேன். ஏன் வச்சாரா, யுத்தம் செய்ய தெரியாதவங்க என்ன செய்யணுமா, அதை அறியணும். அப்ப பயிற்சி. அப்ப அதே நேரத்துல எகிப்திலிருந்து வெளியே வரக்குள்ள தேவன் என்ன சொன்னாருண்டா, பெலிசிய தேசத்தின் வழியா போறது கிட்ட. ஆனா இவங்களை என்ன செய்யறு, எகிப்தின் வழியாக கொண்டு வார். ஏன்னா இப்ப யுத்தத்தை கண்டோடனே ஜனங்கள் மடிவா. என்னடா இப்ப வெளியே வந்தோடனே 7 ஜாதி ஜம்ப் பண்ணி முன்னால எப்படி இருக்கு, ஒரே ஓட்டமா எங்க ஓடுவீங்க, எகிப்துக்கு. ஆனா தேவன் என்ன செய்யறேன்டா, வாசிக்க போறீங்களா, வாசிங்க. வாசிச்ச நாங்க அடிக்கடி. என்ன எத்தனையாவது, யாத்ராமம் 13:17. பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். ஆமா. இப்ப தேவன் பாருங்க, அவங்களோட வளர்ச்சி அவருக்கு தெரியும். எகிப்துல பிறந்த குழந்தை மாதிரி வெளியே இப்ப வாராங்க. வந்தோன்னு 7 ஜாதியை மட்டும், அது பொல்லாத ஜாதி. அந்த பொல்லாத ஜாதியோட சண்டை பிடிச்சு, அட இந்த சபைக்கு இது பெரிய சண்டை கூட்டம்னு வந்த வழியில என்ன செஞ்சிருவீங்க, ஓடிடுவீங்க. அல்லது இந்த செய்திக்குள்ள வந்தோன்னே வேகமா ஓடினோட தேவன் என்ன செய்யறேன்னா, எகிப்தை வச்சு, எகிப்துக்கு அற்புதத்தை காட்ட அங்க ஒரு தீக்கர்சியை வச்சு இவங்க ஒன்றும் செய்யாம தேவன் ஆரம்பத்துல அற்புதத்தை காட்டி 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 குழந்தைய கொண்டு போயிட்டு யோர்தானை கடந்தோட 7 ஜாதியும் விட்டுட்டு இப்ப சண்டை பிடிச்சி பாருன்னோட அந்த பலம் உள்ளவங்க என்ன செய்யறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னேன், கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உங்களுடைய,
பைபிள் அப்படியே கொடுத்துட்டு எந்தெந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க அதெல்லாம் உங்களோட தான். விளங்குது அவங்களுக்கு. முன்னுக்கு அவர் செய்து காட்டி காட்டி என்ன செய்யற கொண்டு வாரு. அப்ப அப்படி வந்தோடனே விட்டுட்டு இப்ப தேவன் வேறு பிரிச்சுட்டு தனியா அவர் ஜனத்தை மட்டும் பச்சியரா. சுத்தி வர யார் இருந்தாங்க? பிசாசுடைய கூட்டம் தான். நீ ஒருக்கா மிஸ் ஆகினா கூட விட்டுருவான் அம்ப. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் எதிரி எந்த வழியா வருவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப ஜனங்கள் பார்க்கிற இல்லை, அவன் உள்ளுக்குள்ளேயே வந்துட்டான். ஏன்னா உள்ளுக்குள்ளேன்னா உங்களுக்குள்ளே முதல்ல என்னண்டா ஏண்டா மாமிச ரீதியான யுத்தம் ஒரே ஈட்டி. நீங்க வெளியே வரக்குள்ள கவனம் இல்லாம போனா தலை பறக்கு. இன்றைக்கு வெளியே போகல ஜெபிக்கிற இல்லை, ஏன்னாண்டா அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா வேற யுத்தம் தான். இப்ப வானமண்டலத்தினுள்ள பொல்லாத சேனை அன்றைக்கு அவன் பயந்துதான் வெளியே வருவான். எப்பயுமே அம்போட ஆயுதத்தோடு அவன் இருப்பான். ஏனென்றா எதிரி சூழ. இன்றைக்கு இஸ்ரவேல பாருங்க, அன்றைக்கு 7 ஜாதி, இன்னைக்கு 53 நாடு. 53 நாடு எங்கால அடிப்பான்னு தெரியும் அவனுக்கு. ஆனா இப்பயும் ஆயத்தமா இருக்கிறான். புரியுதா அவங்களுக்கு நான் செய்தி பேசுறவளாங்க? அதே மாதிரிதான் இன்றைக்கு அவன் சுத்தி வளைச்சிட்டான். எனக்கு தெரியுது நிறைய வளைச்சி. இப்ப நடுவுல இருக்கிறீங்க, எல்லா ஆவியும் என்ன செய்யறது? யுத்தத்துக்கு ரெடியா இருக்குது. நீங்க அவதானமா இல்லாட்டி என்ன நடக்கும்? முடிஞ்சு கதை முடிஞ்சு. அப்ப பாருங்க இப்ப என்ன நடந்துட்டேன்னா இந்த சபையில சாத்தான் ஏன் வந்துச்சேன்டா, முதலாவதுல நிக்கோலாய் மதத்தின் கிரியா வரக்குள்ள சபையை ஆளுகை செய்ய தேவண்ட வார்த்தையை விட்டுட்டு ஆளுகை செய்ய விடக்குள்ள 2வது இடத்துல எப்படி ஆயிட்டு போதனையா கூட்டம் வந்துட்டு. புரியுதா உங்களுக்கு? அப்ப வார்த்தைக்கு புறம்பாக அதிகாரம் வரக்குள்ள யாராவது என்ன செய்யணும்? தடுத்து நிப்பாட்டும். ஏட்டா மனிதன் ஆளையலாது, தேவண்ட வார்த்தை மனிதன் ஆளணும். வார்த்தையின்படிதான் என்ன செய்யணும்? சபை நடத்தப்படணும். ரைட். அப்ப இந்த அதிகாரம் விளங்கி இருக்கும். ரைட். இவர்கள் சபைக்கு கலந்து தங்களை ஜூதர் என்று கூறிக்கொள்ள வேண்டும். இவர்கள் பொய்யை விரும்பி உண்மையை போன்று பொய் உரைத்து அது உண்மை என்று சாதிக்கும் திறம் படைத்தவர்கள். அப்ப இவங்க யாராம்? இவங்க சரி இதுதான் உண்மை என்று சாதிக்கும் திறம் படைத்தவர்கள். யாரு? இந்த யூதர் அல்லாத சாத்தாண்ட கூட்டம். அப்ப வார்த்தையே இல்லாதவர்கள் சாதிப்பாங்க, திறம் படைச்சு என்ன செய்வாங்க? இதுதான் சரியென்று கெட்டித்தனமாக அவர்கள் சொல்லத்தக்கதானவர்கள். யூதர் கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களும் யூதர்கள். அவர்களுக்கு பின் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் யூதராகவோ அல்லது யூதர்களாக மாற்றப்பட்டவராக இருந்தனர். அப்படியெனில் சிமிர்னா சபையிலுள்ள சிலர் யூதர் என்று பொய் சொன்னால் அவர்களின் கிரியைகள் தேவனுடைய சத்தியத்தின்படி அமைந்து ஆதி திருச்சபையின் கிரியைகளின் வழி வந்தவை என்று மக்கள் விசுவாசிப்பார்கள் என்று அவர்கள் நினைத்தனர். புரியுதா அவங்களுக்கு? நான் ஒரு யூதனண்டா நீங்க நம்பிங்க. அப்ப இவங்க வழி வந்தவங்க, இவங்க செய்யறது சரியண்டா. ஆனா அவங்க எப்படியானவங்க? பிசாசு என்ன செஞ்சிட்டான்? ஆளை பூத்திட்டேன். அவனுக்கு எப்பயுமே தேவண்ட ஜனத்தை நிர்மூலமாக்கணும். அப்ப இவன் என்ன செய்யறான்டா? இந்த சிமிர்னாவுடைய குணாதிசயம் சபையில் இருக்கிற ஜனங்களை நிர்மூலமாக்கணும் என்று அவன் என்ன செஞ்சிட்டான்? ஆளை புகுத்திட்டான். இதோ பொய்யின் ஆவிதான் தற்கால சபையிலும் காணப்படுகிறது. இப்பயும் அதே ஆவிதான் என்ன செய்யறதா? பொய்யின் ஆவி சபையில். ஒரு சாரார் அவர்களே உண்மையான சபை என்று கூறிக்கொண்டு ரட்சிப்பு இந்த சபையில் தான் காணப்படும் என்று பேதுரு அவர்களின் முதல் போப்பாக இருந்தார் என்று கூறுவார்கள். இப்ப எல்லா சபையும் எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க? எங்கட சபைக்கு வந்தாதான் ரட்சிப்பு, எங்கட சபைக்கு வந்தாதான் ரட்சிப்பு என்று என்ன செய்வாங்க? சாதிப்பாங்க. ஆனா ரட்சிப்பு எங்க இருக்கிறது? தேவண்ட வார்த்தையில இருக்கு, சபையில இல்லை. ஆமே. அந்த சபை தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறதா இருந்தா அங்க ரட்சிப்பு இருக்கு. ஆனா சபையில ஜனங்களை கொண்டோ ஊழியக்காரனுடைய போதனையை கொண்டோ அல்லது உயர்வு தாழ்வை கொண்டோ அங்க தீர்மானிக்கப்படுறதல்ல, தேவண்ட வார்த்தையை கொண்டுதான் சபை தீர்மானிக்கப்படுறது. புரியுதா உங்களுக்கு? அந்த பலிபீடத்தை கொண்டு பூஜை செய்யப்படுற அந்த இடத்தை கொண்டுதான் அது தீர்மானிக்கப்படும். ஜனங்களை கொண்டல. ஏன்னா ஜனத்துல என்ன இருக்கும்? இப்ப பகுதி எங்க இருக்கும்? சாத்தாண்ட கூட்டம் இருக்கு, இருக்குமா இல்லையா?
அது இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க ஆழத்துக்குள்ள வாரப்படியே இப்ப புரியும் உங்களுக்கு. அதனாலதான் நீங்க பலவீனமானவங்களை கண்டு முறைக்க இயலாது, பலவீனமானவங்களை கொண்டு வேறு பிரிக்க இயலாது. நீங்க யுத்தம் தான் பண்ணணும். ஏன்னா உங்களை பயிற்றுவிக்க அவனை வச்சிருக்கிற, புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன செய்யறீங்கண்டா, முகத்தை திருப்புறீங்க, கை கொடுக்காம போயிட்டு கதைக்காம இருந்தீங்கண்டா நீங்க யார கூட்டம்? அவன் கூட்டாளி தான், புரியுதா உங்களுக்கு? உங்களை அறியாம, அதுக்காக தான் தேவனும் வச்சு யுத்தம் செய்யாத அறியாதவர்கள் யுத்தம் செய்ய. ஆரம்பத்தில் அப்படி இல்லை. நாங்க பார்த்த எகிப்து வரக்குள்ள அடே உடனே யுத்தம் செய்ய விட்டா ஓடிடுவான், வந்த விதத்திலே எகிப்துக்கு ஓடிடுவான்னு என்ன செய்யற, சுத்தி கொண்டு போற. பாருங்க, தேவனுக்குள்ள ஐடியா பண்றாரு. ஏன்னா ஐடியா பண்ணி தேவன் கொண்டு வாரு 40 வருஷம். இன்னொரு அதிகாரத்தில் என்ன சொல்றேன், நான் ஏன் உன்னை 40 வருஷமா கொண்டு வந்தேன், உன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அறியும்படி. வாசிக்க போறீங்களா? உபாகமம் 8:2 வாசி. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். எப்படி வெரி குட். எப்படியான வசனம், என்ன எப்படி சூப்பர். என்ன அப்ப அவர் என்ன சொல்ல, உண்ட இருதயத்துள்ளதை நீ அறியும். இந்த செய்தியை 40 வருஷமா கொண்டு வாரு. ஏன்னா ஏறக்குறைய 80ஆம் ஆண்டு வந்து இப்ப 40 வருஷமா ஓடுறீங்க. 40 வருஷம் மாறாதவங்களும் இருக்கிறாங்க, மாறினவங்களும் இருக்கிறாங்க, மாறிக்கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப ஏனண்டா நீ யார், உன்னை இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீ அறியணும். அதுக்காக இந்த 7 ஜாதி அவர் என்ன செய்யற, ஒரடியா ஒழிக்கிறது, அவங்களுக்குள்ள என்ன செய்யறா வைக்கிற. அப்ப அவ்வளோ பெரிய யோசுவாவும் என்ன செய்யறான், ஏமாறுறான். சிலது ஏமாந்து உள்ள வாரதும் இருக்கு, ஏமாறாம வாரதும் இருக்கு. யோசுவா என்ன செஞ்சான், இந்த பைத்தியகாரங்கள் போல என்ன ஏழையை போல அழுது கொண்டு வரக்குள்ள யோசுவா வந்து ஏமாந்துட்டான். எப்படி ஏமாந்தான், கிபினிய குடிகள் வாராங்க, தூரத்துல இருந்து வாரா போல சாப்பாடை பழுசாக்கி எல்லாம் கொண்டு வந்தோடனே யோசுவா, அவ்வளோ பெரிய யோசுவாண்டா யெகோவா ரட்சகர், அவ்வளோ யுத்தத்தை ஜெயங்கொண்ட ஒரு மனிதன் பொய்ய சொல்லி வந்தோடனே ஏமாந்துட்டான். புறவுதான் பார்த்தா இந்த கூட்டம் வந்து கிபியோனிய கூட்டம். அவனுக்கு நாள் முழு வார்த்தை சொல்லுது, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கன்னியாவே இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க அப்ப அவ்வளோ பெரிய மனிதனா நீங்க ஏமாறுறது ஜுஜிபி. ஏன்னா சிம்பிள். ஏன்னா நாங்களே ஏமாறுவோம், சிலதை அழுதோன்னு ஏமாறுவோம், ஏன்னா ஒரு சாதியா வந்தா ஏமாந்துருவோம், ஏன்னா பிச்சைக்காரனா இருந்தா ஏமாந்துருவோம். நாம வந்து ஒன்றுமே இல்லாதவங்க, என்ன இன்ட்ரெஸ்டா பேசிருக்கிறோம், சோர்வா இருக்கு, இல்லாட்டி இது ஸ்பீடா போவா. நான் வார்த்தையை கொண்டு என்ன செய்யறேன்னா உங்களை உற்சாகப்படுது, புரியுதா? நீங்க சொல்ல சொல்லதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இல்லாட்டி வந்து வராது. ஆமே. அப்ப ஏனண்டா நீங்க தேவண்ட அன்பை விட்டு விலகக்கூடாது, இந்த பிரச்சனைகள் வந்து உங்களை விலகக்கூடாது. அதான் பவுல் சொல்றான், வியாதியோ வியாழமோ என்னவோ தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார். அப்ப அதுக்காக நான் பேசுறேன், உங்களை உற்சாகப்படுத்தாமே. அப்ப இந்த போராட்டங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில இருக்கு, புரியுதா உங்களுக்கு? இங்க நேர்க்கக்கூடாது, தேவன் இங்க இருக்கிறாருன்னு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய காரியத்தை என்ன தேவன் ஒதுக்காம இருக்கிறார், அழிக்காம இருக்கிறார் என்று நீங்க நினைக்கலாண்டா நீங்க பலப்படணும், நீங்க என்ன செய்யணும், நீங்க வளரணும், நீங்க நடக்கணும் தான் தேவன் இதெல்லாமே வச்சிருக்கு. ஆதியில இருந்து அந்த மட்டும் அதான் முடிவு. இயேசு கிறிஸ்துவும் அதுதான், அவர் நண்பனாக யூதாச என்ன செய்து கட்டி அணைத்து பொறுப்புகளை கொடுத்து என காரியங்களை செய்து முத்தமிட்டு அன்பு கூந்து. ஆனா மற்றவன் வெளியேறுதான் சொல்லுவான், ஏன்னா இவருக்கு ஒன்றும் தெரியான். ஆனா என்ன எல்லாம் தெரிஞ்சாலும் அவன் மூலம் அவரோட வார்த்தை நிறைவேறும், புரியுதா உங்களுக்கு? அப்ப அதே காதான் இது எல்லாமே தேவன் அனுமதி. அப்ப இந்த சபை காலம் வந்து சும்மா கதையா பார்க்காம உங்களோட ஆவிக்குரிய காரியத்தோட நாங்க பார்க்கணும், ரைட்? அப்ப பாருங்க, இதுதான் காரியமா இருக்கு, ரைட்?
அப்ப இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க, தாங்க தான் சரியன்றாங்க, சாதிக்கிறாங்க. ஆனா நீங்க பார்க்கணும் வார்த்தையை தான். அங்க வார்த்தை இருந்தா அங்க தேவன் இருக்கிற. ஏன்னா அந்த வார்த்தை தான் என்ன செய்யாது, மாறாது. ஒருவண்ட பிரசங்கமோ கதை கட்டுதலோ காரியமோ ஒரு மனிதனை ரட்சிக்காது. தேவண்ட வார்த்தை என்ன செய்யும், ஒரு மனிதனை ரட்சிக்கும். சிமிர்னா சபையின் காலத்தில் இருந்த சாத்தானின் கூட்டத்தார் சபையை தூசித்தன. அவங்க என்ன செய்யறாங்க, மற்றாக்களை தூசிக்கிறாங்க. பொல்லாங்கன்னா உண்டான காயின் ஆபேலை கொண்டது போலவும், யூத மார்க்கத்தை சேர்ந்த பிசாசினால் உண்டானவர்கள் ஆதி காலத்து கிறிஸ்தவர்களை அழிக்க முயன்றது போலவும் இச்சாத்தானி கூட்டத்தார் என்ன செய்யறாங்கன்னா, இரண்டாம் சபையின் காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்க அதிகமாய் முயன்றனர். எப்பயுமே ஆவிக்கும் மாமிசத்துக்கு எப்பயுமே யுத்தம் உண்டு. நீங்க ஆவிக்குரியவராயிருந்தா மாமிசமானவனோ எப்பயும் உங்களுக்கு சண்டை இருக்கும். ஏன்னா அப்ப அதே போலதான் காயின் ஆபேலை என்ன செய்தான், பகைத்தது போல இந்த சபையிலும் என்ன நடக்கிறது, சாத்தாண்ட கூட்டம் உண்மையான சபையை மறித்தது. ஆனால் அந்த சபை என்ன செய்யறது, மாறி போனது. ஆனா இத பாலிகாப் கண்ட போது அவன் என்ன செய்யறான்டா, 1500 மைல் பிரயாணம் பண்ணி போய் வருந்தி கெஞ்சி ஜனங்களை சீர்படுத்த முயற்சினானா அது ஒன்றுமே இல்லாம போய் என்ன செஞ்ச, குருக்கள் ஆட்சியை கொண்டு, அத்தியர்ச்சியர்களை கொண்டு, உயர்வு காரியங்களை கொண்டு அவன் என்ன செய்தான், எல்லாத்தையும் சபையினுடைய ஸ்தானத்தை மாத்திட்டான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி புதிதாக சபையின் காலங்களில் உண்டானதல்ல. நான் முன்னமே சொன்னது போல அது கிரியல் தொற்று தேவனுக்கு விரோதமாய் காணப்பட்டு அது கடைசி சபையிலும் என்ன செய்யுமா, ஆட்கொள்ளும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்த போது பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டாங்க, வழி நடத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, மற்ற ஜாதிகளை பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமெண்டா. ஆமே. அப்ப அதே போல இந்த சிமிர்னா சபை என்ன செய்யறது, வெளியே வந்தோன்னு இந்த மேல் மக்கள் என்ன செய்யறாங்க, அதிகாரம் படித்து பரிசுத்த ஆவியினால பதவிகளை நியமிக்கிறதுக்கு பதிலாக ஜனங்கள் என்ன செய்யறாங்க, செல்வாக்கினால அவங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு பதவியை கொடுக்கக்குள்ள என்ன நடக்குதுண்டா, இங்க யுத்தம் ஏற்படுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப பதவிகள் வருகிறது. உயர்வானவர்கள் என்ன செய்யறாங்க, தேவனுடைய ஸ்தானங்களை ஆளுகை செய்யக்குள்ள அங்க வார்த்தை என்ன செய்யப்படுது, ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஆமே. அப்ப என்ன செய்யறதுண்டா, கட்டுப்பாடுகள் வருகிறது, காரியங்கள் வரக்குள்ள தேவன் என்ன செய்யறார், அந்த சபையை விட்டு கடக்க வேண்டிய நிலை வந்தது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்தோன எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அவங்க கேட்டோன அங்கே தீக்க சொல்றார், வேதமும் அதை உரைக்கிறது. என்ன, அவனுக்கு எப்படி இருந்துச்சு, அவனுடைய இருதயமே வெடித்து போல இருந்து. ஏன்னா பாருங்க, ஒரு நாடு யார் ஆட்சி செஞ்சான், தீர்க்கதரிசி தான். தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் தேவன் என்ன செய்யறா, அந்த ஜனத்தையே வழி நடத்தின. ஆனா இவங்க வெளியே வந்தோன்னு என்ன செஞ்சிட்டாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணுமெண்டுட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீர் வேதத்தை கொண்டு சொல்றது சரி, நீர் எங்களுக்கு தீர்க்கதரிசியா ஊழியக்காரனா இரும் சரி, ஆனா எங்களை நடத்த ஒரு ராஜா வேணும். அப்ப தேவன் எப்படி சொன்னார், அவன் உங்களை தள்ளையில என்ன தள்ளினான். அப்ப தேவன் கோட்பாடை பாருங்க, தேவன் எப்பயுமே மாறேன். ஒரு நாட்டையே தேவன் மனிதன் ஆளணும் என்று அவர் விரும்பினேர். ஜனங்கள் எப்பயுமே அந்த மனிதனிடத்துல வரணும் என்று விரும்பினேர். ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஆவிக்குரியத்துக்கு மட்டும் நீர் போதும், மற்ற நாடு செழிப்பாகணும், நாங்க வாழணும் என்றார் ராஜாவும். அப்ப ராஜா வந்தோன்னு என்ன செய்வான், நாட்டை சொல்லுவான், நம்ம நிறைய ஹோட்டலை கட்டுவோம், ஃபாரினர்ஸை உள்ள எடுப்போம், வருமானம் வருமானோன்னு நாடு செழிப்பாகும், நாங்கள் சேர்ச்சிக்கு வரோம். நீர் என்ன செய்யுமெண்டா, சேர்ச்சியில் மட்டும் அதிகாரி ஆயிரும், ஆனால் மற்றதை ராஜா பார்ப்பேர். புரியுதா உங்களுக்கு? தேவன் எப்பயுமே விரும்புவார். தேவன் எப்பயுமே தேவன் தான் உங்களை ஆளணும் என்று விரும்புவார். ஏன்னா செம்மறி ஆடானது எப்பயுமே என்ன செய்யுமா, மேய்ப்பனுக்கு தான் நடத்தப்படும். அப்ப தேவன் ஆதியாமம் தொடக்க அந்த மட்டும் அதுதான் வர்ற முடிவு. ஆனா ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கண்டா பாருங்க, அவர்கள் என்ன செய்தாங்கண்டா, அவங்க ஆவியின் வரங்கள் இவை அனைத்தும் பெற்றும் அற்புத அடையாளங்கள் எல்லாம் பெற்று
அவங்க வருகிற வழி தேவனே அவர்களை வழி காட்டியும் ராஜாவுமாயிருந்து ஒரு குடும்பத்தை போல் அவர்களை பராமரித்து போஷித்து அவருடைய யுத்தங்களை நடப்பித்து அவருடைய கஷ்டங்களையும் தொல்லையும் போக்கினார். இஸ்ரவேலருக்கு மாத்திரம் அவர் உண்மையாக தேவனாயிருந்தார். ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றியிருந்த பெலிஸ்தியர்களுக்கும் மற்ற ஜாதிகளையும் கண்டபோது அவர்கள் மனித வழிகாட்டியான ஒரு ராஜா வேண்டும் என்று முறையிட்டனர். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று மானிட ரூபத்தில் தலைவனாக வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். இந்த திட்டத்தை அறிந்த சாத்தான் அதை நிறைவேற்றுவதற்கு முன்பு மக்களுடைய இருதயங்களில் ஏவி அவருடைய திட்டத்தை அவன் மாற்றினான். என இயேசுதான் ராஜாவாக வரும். ஆனா அவன் அதுக்கு முதல் என்ன செய்யறான்டா, ராஜாவை ஏற்படுத்தி ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கண்டா, ராஜாவின்படி நாட வரக்குள்ள நாடு பாழா போனது. ஆனா தீர்க்கதரிசி என்ன செய்வான், பாவத்தை எதிர்ப்பான், இப்படிதான் வாழணும், இதுதான் ஜனங்கள் அவன்கிட்ட போனாங்க ஆலோசனைக்கு, ஜனங்களுக்கு ஆலோசனை அவன் தான் கூறினான். ஆனா ஜனங்கள் என்ன செஞ்ச, ஆவிக்குரியத்துக்கு மட்டும் நீரிரும், மற்றதை ராஜா பார்க்கும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கடா, யுத்தம் போக்குல யூதா போட்டும், ஏன்னா முன்னுக்கு ஆசாரியர்கள் போட்டும், அதுல மாத்த வேணும். அது இல்லை, நான் சொல்லல, இந்த தீக்க சொல்றேன், அதெல்லாம் மாத்த வேணாம், அதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா எங்களுக்கு ராஜா வேணும். பாருங்க எப்படி எங்க பொருந்துதுன்னு பாருங்க. இன்னைக்கும் உங்களுக்கு தேவன் தான் ராஜாவா இருக்கிறார். ஆமே, தேவண்ட வார்த்தை தான் உங்களுக்கு ஆலோசனையா இருக்கணும். தேவண்ட வார்த்தையில தான் நீங்க எதையும் செய்யும். நீங்க சுயாதீனமா போயிடலாம். நீங்க எப்பயுமே தேவண்ட அங்கே ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன செய்வாங்களா, ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. வார்த்தையின்படி ஒரு மனிதன் இருந்தா நீங்க அங்கதான் வரணும் ஒழிய, நீங்க அப்படி இருந்தீங்கண்டா நீங்க இதே பாயிண்ட்ல தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமே, தேவன் எப்பயுமே மாறே. ஆமே, இதுதான் காரியம். அப்ப பாருங்க எவ்வளவு ஆழமான. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ராஜா வேண்டும் என்று சாமுவேலிடம் முறையிட்ட போது அவனுடைய இருதயம் வெடித்து விடுமா போல் தோன்றியது. கர்த்தர் இவ்வளவு காலமும் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர்களை வழி நடத்தி வந்தார். இவ்வாறு முறையிட்டதன் மூலம் சாமுவேல் அவர்களை தள்ளப்பட்டதாக எண்ணினான். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து இம்மட்டும் குழந்தைகளை போல பராமரித்து அவர்களிடம் மன்றாடினார். ஆயினும் அவர்கள் பிடிவாதம் பிடிவாதமாய் இருந்தனர். அவர்கள் சாமுவேலை நோக்கி, உம்முடைய வழியில் நடத்துதலில் நீர் தவறவில்லை, பண விவகாரங்களிலும் தவறவில்லை, தேவனுடைய வார்த்தையிலும் பின்பற்ற உத்தமமாய் இருந்தீர். தேவனுடைய அதிசயங்களை, ஞானத்தையும் பாதுகாப்பையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாமே சரியா இருந்தது. ஆனா எங்களுக்கு ஒரு ராஜா. அப்ப இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு விசுவாசிகள் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. ஏண்டா அவங்க என்ன செய்யறாங்கண்டா, எங்கேயும் தங்களுக்கென்று ஒரு உரிமையை அவங்க என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. அதுல தவறு இல்லை. ஏனண்டா அது லவோதிக்கா சபை. ஆனா உண்மையான தேவனால் பிறந்தவங்க எப்பயுமே தேவனே நம்புவாங்க. தேவன்கிட்ட இருந்துதான் அவங்களுக்கு என்ன இருக்கும், பதில் இருக்கும், வழி இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த வழி நடத்தல எப்பயுமே விசுவாசிப்பாங்க. ஆமேன். அதுக்காக நாங்க சந்தோஷம் அடைகிறோம். ரைட். அப்ப பாருங்க, ரைட். அப்ப அடுத்து நான் ஜம்ப் பண்றேன் பாருங்க. ரைட். அதை நான் முன்னர் சொன்னது போல, ஆசாரியர் முன் சென்று யூதாவர்களை பின்தொடர நாங்கள் எக்காலம் ஊதி ஆடி பாடுவோம், அவைகள் ஒன்றையும் நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. ஆயினும் எங்களை நடத்த எங்களில் ஒருவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படவன். ஆனா தேவன் எதை விரும்பினார், இயேசுவே ராஜாவாக. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தில் நின்று வித்தியாசப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருந்தார். அவர்களை போல வேண்டும் என்பதனால் தேவனே புறக்கணித்தனர் என்று சிறிதேனும் அவர்கள் உணரவில்லை. பாருங்க, அவர் என்ன செய்யறார், தேவனே அவர்களை வழி நடத்தணும், உலகத்திலிருந்து வித்தியாசப்பட்டவர்களாக இருக்கணும் என்று தேவன் விரும்பினார். ஆனா இவங்க சிறிதும் அவங்க உணரை. ஆமேன். இன்றைக்கும் அதே மாதிரி ஜனங்கள் இருக்கிறார். அவங்க என்ன செய்யறாங்கண்டா, சிறிதும் அவங்க உணரை. தேவன் நேற்றும் என்றும் மாறாதது. எப்பயுமே அவர வழி நடத்தல் மாறாதது. அப்ப உண்மையான விசுவாசிகள் தான் என்ன செய்வாங்க, எந்த நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும், பாவமோ பலவீனமோ எதுவா இருந்தாலும் தேவனிடத்துல கொண்டு வாங்க. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா
ஆசாரியர், ஒரு குஷ்டரோகம் இருந்தா என்ன செய்வாங்க, ஆசாரிய இடத்துல காண்பிப்பாங்க. அவன்தான் இந்த பலவீனத்துக்கு, இந்த இதுக்கு இதுதான் பரிகாரம். 7 நாள் என்ன செய்யணும், அங்க போயிருக்கணும். அது இருந்தா திரும்ப என்ன செய்யணும், 7 நாள் பாளையத்துக்கு புறம்பாகும். எல்லாமே அவனுடைய வழி நடத்தலாக தான் அது இருந்தது. அப்ப தேவன் எப்பயுமே என்ன செய்ய மாட்டேன், மாறமாட்டேன். அப்ப அதனாலதான் அதை ரோமன் கத்தோலிக்க என்ன செஞ்சுட்டு, எண்ணம் கூட்டி என்ன செஞ்சுட்டு, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் ஆசாரியர் அங்கதான் தவறி போன. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் என்னன்னா, காண்பித்து சொல்லலாம், அதுக்கு இப்படி நடந்து ஆசாரியர்கள் வழிகாட்டலாம். ஆனா அவங்க நினைக்கிறான், அந்த பெட்டிக்கு பக்கத்துல சொன்னோன்னு இவர் மன்னிச்சுட்டா அது மன்னிக்கப்படும் நினைச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? அது தவறு. அது இவர்கிட்ட சொன்னோன்னே இவர் பரிகாரம் சொல்லணும். இவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை போய் என்ன செய்யணும், அவங்க அறிக்கையிடணும். இல்லாட்டி அந்த பாவத்தை செய்கிறேன் இனி செய்யாம இருக்கணும். அல்லது என்ன செய்யணும், காரியத்தை சொல்லிட்டு அந்த மன்னிப்பை தேவனிடத்துல பெறணும். புரியுதா? அன்னைக்கு ஆசாரியர்கிட்ட விழுந்து காண்பிச்சாங்க. ஆசாரியர் அதுக்கான பதிலை சொல்லி அந்த ஆடை என்ன செய்தாங்க, பலியிடன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஆடு அவங்களோட பாவத்தை என்ன செஞ்சிச்சு, போக்கிச்சு. என்ன செய்யுது, அது என்ன செஞ்சு மூடிச்சு, அவங்களோட பாவத்துக்கு அது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆடு யாரு, இயேசுக்கு. அப்ப அதே போல ஆசாரியர் என்ன சொல்லணும், இன்னைக்கு அந்த காரியத்தை கேட்டு எங்க போக சொல்லணும், தேவண்ட வார்த்தை. ஆமே, தேவண்ட மாத்திரம் தான் மன்னிப்பு. ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நீ இப்படி செஞ்சியா, ரைட், கர்த்தர் உன்னை மன்னிச்சுட்டா போனா, அவன் என்ன செஞ்சிட்டான், உரியாள்கிட்ட கேட்கல அல்லது அந்த பாவத்தை விட்டு போகல, அதனால அவன் நினைச்சிட்டானண்டா அது மன்னிக்கப்பட்டு. புரியுதா உங்களுக்கு? அந்த சின்ன வித்தியாசம் புரியுதா? அப்ப அதனால வழிவந்த ஆசாரியர் என்ன செய்வாங்க, மற்ற மனிதர் இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்க தேவண்ட போங்க, மனிதண்ட போக தேவையில்லை என்று என்ன செய்வாங்க, போதிப்பாங்க. அது யாரு, அறியாதவர். புரியுதா உங்களுக்கு? ஆனா வழி என்ன செய்யணும், எந்த பாவத்துக்கும் தீர்வு அங்க போகணும். புரியுதா உங்களுக்கு? அந்த பாவத்தினுடைய வழிய அவன் காண்பிக்கணும். அவன் மன்னிக்கலாம். மன்னிக்கிற அதிகாரம் தேவனுக்கு மாறு. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, இதை போய் சொல்றதா, இதற்காக அது ஏனண்டா அந்த நவீன போதர்கள், அழைக்கப்படாத மனிதர்கள் அதை என்ன செஞ்சிட்டாங்க, விதைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆசாரியர்களை ஒரு நிலையில்லாத இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்கடா, வழி அவங்க போதிக்க அறியாததினால். ஆனா வார்த்தை எப்பயுமே எதை போதிக்குதுண்டா, இங்கதான் காது. அதான் ராஜாவை அவங்க ஏன் தள்ளுறாங்கன்னு, யாரை தள்ளினாங்க, தேவனை தள்ள. புரியுதா அவங்களுக்கு? அப்ப அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆசாரியர் தங்களை உயர்த்துறாங்க. அது உயர்த்தையில அது தேவனுடைய வழியா இருக்கிறது. புரியுதா அவங்களுக்கு? தேவனுடைய வழிமுறை அதுவா இருக்குது. புரியுதா அவங்களுக்கு? நான் ஏன் பிரேக் பண்ணி சொல்றேன்டா, எவ்வளவு அருமையான ஜனங்களும் இந்த இடத்துல தவறுறாங்க. புரியுதாங்க? எந்த இடம் வரக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்கண்டா அதுல தவறுறாங்க. புரியுதாங்க? எவ்வளவு நல்ல மனிதர்களும் இந்த பாயிண்ட்ல தவறி போறாங்க. நிறைய ஊழியங்களும் இந்த பாயிண்ட்ல தான் தவறுறாங்க. ஏன்னா தேவன் ஒரு வழியை வச்சிருக்கு. அதை தான் நாங்க இப்ப என்ன செய்யறோம் என்றால் சபை காலத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்திலிருந்து வித்தியாசப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருந்தார். அவர்களை போலாக வேண்டும் என்பதினால் தேவனை புறக்கணித்தன். அவங்கள போல இவங்க இருக்கணும் என்றதால யாரை புறக்கணித்த, தேவனை புறக்கணித்தனர் என்று சிறிது ஏனும் அவர்கள் உணரவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தார் அல்லாதவர்கள் ஆதலால் உலக வழிகளில் செல்லாமல், உலகம் அவளுக்கு சிலுவையில் அறையுண்டிருக்க அவர்களும் உலகத்தில் சிலுவையில் அறையுண்டிருக்க வேண்டும். ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளும் ஆயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் உரைக்கிறார். எது? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றத நாங்க பார்க்கிறோம். ரைட், இப்ப பாருங்க, இதையும் இப்ப பார்த்துட்டோம். ரைட், அப்ப என்ன நடக்கிறது, இந்த கூட்டம் இந்த ஜனங்களை வழிவிலக போய் ஆசாரியர்களை ஏற்படுத்தி, அத்தியட்சர்களை ஏற்படுத்தி,
இவங்க மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்து இவங்களை என்ன செய்யறாங்க, வெது வெதுப்பா மாத்தி கொண்டு போறாங்க. அதுதான் சாமுவேல்ல பாய்க்கிறோம். ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஊழியத்துக்கு மட்டும் நீரீரம், மெட்டதுக்கு ராஜா. இப்ப இவங்க சபைக்குள்ள வந்து என்ன செஞ்சிட்டாங்க, குறுக்கள் ஆட்சி காரியங்களை ஏற்படுத்தி பரிசுத்தாவி இல்லாதவர்கள் இதுக்குள்ள வந்தோடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஜனங்களுக்குள்ள அவிசுவாசத்தை விதைச்சிட்டாங்க. ஆனா தேவன்கிட்ட தான் அவங்க வரணும். அவங்க என்ன செய்தாங்க, இந்த சிஸ்டமா வச்சு கொண்டு போனோன்னு ஜனங்கள் வார்த்தையை விட்டு வெகு சீக்கிரமாக என்ன செஞ்சாங்க, விலகி போனாங்க. ரைட், இப்ப பாருங்க. ரைட், சிமிர்னா சபை ஆதி சபையின் சத்தியத்தை விட்டு அதிகமாய் விலகி ஏவாளை போன்று கலப்படைந்தது. இப்ப என்ன செஞ்சுட்டு விலகினோன்னு என்ன வந்துட்டு, கலப்பு வந்து. ஏன்னா வார்த்தையை எப்படி தேவனே பராமரிச்சு தேவனே பிள்ளையை போல வழி நடத்தி பிள்ளையை போல போதிச்சு நடத்தி வரக்குள்ள இவங்க மற்ற மனிதர்களை நம்பக்குள்ள தேவன் என்ன செஞ்சிட்டேரண்டா, ஏவாளை போல இவங்க என்ன வந்துட்டு கலப்பு வந்து. கலப்பு வந்தோடனே கலப்பு எப்பயுமே தேவன் என்ன செய்கிறார், வெறுக்கிறார். ஆமேன். சபையும் அவ்வாறே ஆதியில் கொண்ட சத்தியத்தை விட்டு விலகி கலப்பாயிற்று. மக்கள் பப்டிஸ்ட் மெதடிஸ்ட் என்று அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, சபையினுடைய பிரமாணத்தை கொண்டுட்டாங்க. கலைப்படைந்த சபையில் உண்மையான கிறிஸ்தவர்களை தோன்ற செய்ய அங்கே ஜீவன் இல்லை. கலப்பு வந்தோடனே என்ன வராது, ஜீவன் வராது. இன்னைக்கு நிறைய வெளியிடத்துல நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன நடந்துட்டு, கலப்பு ஒரு நாளும் ஜீவனை கொண்டு வராது. அதனாலதான் கோபரு கழுத என்ன, கலப்பினத்திலேயே மோசமான ஒரு இனம். அப்ப எதுக்கு அது பிறக்கிறது, குதிரைக்கும் கழுதை. கழுதை எதுக்கு அடையாளம், விசுவாசி. சாரி, குதிரை எதுக்கு அடையாளம், விசுவாசி. கழுத துன்மார்க்கனு. சரியா? இப்ப பாருங்க, ஒரு புதிய ஒரு காரியத்தை கொண்டு வர போறேன். குதிரை கழுத ரெண்டுக்கும் இடையில பிறக்கிறது கோவரு கழுதை. இப்ப இதுல எதை கழுதையா கோவரு கழுதையா குதிரையான்னு பார்த்து கொள்ளுங்க. நான் சிலதை சொல்ல போறேன். சரியா? அப்ப குதிரை விசுவாசி, கழுதை வந்து துன்மார்க்கனா அவிசுவாசியம் என்று வைக்கலாம். இதுல பிறக்கிறது வந்து இப்ப பாருங்க, டிகசி சொல்றேன். இப்ப கோவரு கழுதையை பற்றி சொல்றேன் பாருங்க. குதிரையும் சேருவதால் இது ஒரு கோவரு கழுதைக்கு வேறொரு கோவரு கழுதை என்ன செய்யலாது, பிறப்பிக்கல. ஏன் இல்லை, ஜீவன் இல்லை. ரைட், வித்து இல்லை. ஆயினும் சுமை சுமப்பதிலும் அது குதிரையும் கழுதையும் மிஞ்சிவிடும். அது வேலை செய்யறது இல்லை. அது என்ன செய்யுமாண்டா, கழுதையும் குதிரையும் அதை என்ன செய்யுமா, மிஞ்சிவிடும். அது பிடிவாதம் சுபாவம். சரியா இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது, அதை ஒரு காலம் நம்பலாம். நான் என்ன செய்யலாம், நம்பி ஒன்றுக்கு வந்து என்ன செய்யலாம், அது இறங்கலாம். ரைட், இப்ப பாருங்க, கலப்புள்ள மார்க்கத்தை மிருகம் தெளிவாக சித்தரிக்கிறது. சரியா? சத்தியமும் அந்தகாரம் சேர்ந்து கலப்பு மார்க்கம் உண்டாகிறது. அப்ப சத்தியமும் அந்தகாரமும் உண்டாகிற வேளையில தான் எது வருது, கலப்பு. அப்ப சத்தியம் குதிரை, அந்தகாரம் கழுத, இது ரெண்டுக்கும் பிறக்கிறது கலப்பு. கலப்பு ஒரு நாளும் என்ன செய்யாது, ஜீவனை கொண்டு வராது. இப்ப பாருங்க, ரெண்டு உள்ள போப்பது, ஒன்று வெளியே போப்பது. எது வெளியே போமென்று பாருங்க, தேவண்ட வார்த்தை இருக்குது பாருங்க. ரைட், சத்தியமும் அந்தகாரம் சேர்ந்து கலப்பு மார்க்கம் உண்டாகிறது. குதிரை உண்மையான விசுவாசையும் கழுதை துன்மார்க்கனையும் குறிக்கிறது. இவ்விருவரையும் கலந்தால் வல்லமையற்ற அந்தகாரம் கொண்ட கலப்பு மார்க்கம் வருது. என்னது, விசுவாசி என சத்தியமும் அந்தகாரம் சேரக்குள்ள என்ன வருது, கலப்பு வருது. ரைட், அச்சாரங்களை கொண்ட மார்க்கம் உண்டா, அதற்கு ஜீவனுள்ள வித்து இல்லை, அது மரித்து போனது. சத்தியத்தை குறித்து பேசும், ஆனா அந்த கோவரு கழுத சத்தியத்தை குறித்து பேசும், ஆனா நம்பலாது. ஏனென்றா ஆனா சத்தியத்தை சோர்ந்த செய்யாதால இயலாது. ஏன்னா என்ன இல்லை, ஜீவன் இல்லை. தேவன் அவன் மத்தியில் இல்லை என்றாலும் மக்களை கூட்டி தேவனை குறித்து பிரசங்கித்து அதே சமயத்தில் அவருடைய வல்லமையை புறக்கணிக்கிறது. அது தேவனின் நாமத்தை மறுதலிக்கும். அதற்கு யாதோரும் விமோசனம் இல்லை. ஸ்தாபிக்கப்பட்ட எந்த மார்க்கத்திலும் எழுப்புதல் உண்டானதில்லை.
ஸ்தாபிக்கப்பட்டவனே அது மறிக்கிறது. இப்ப பாருங்க, யாத்ராம 13:13 எடுங்க. இப்ப உள்ள போப்பது உண்டு, டக்கண்டு எடுத்து பாருங்க டைம். கழுதையின் தலையீற்றையினால் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போட. ரைட், காணும். இப்ப கழுதையின் தலையீற்றை எதால எடுக்கட்டாமா? ஆட்டுக்குட்டியால். அப்ப பாருங்க, இப்ப கழுதை கூட உள்ள போகுது பாருங்க. ரைட், இப்ப பாருங்க, சாபி மாதிரி கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயா, யாத்ராம என்று கர்த்தர் மோசையோடு கூறினார். கழுதை மீட்கப்படும். அதுபோன்று இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலம் பயங்கரமான பாவி எவனும் மீட்கப்படுவான். கிறிஸ்துவை புறக்கணிப்பதன் மூலம் அவன் புறக்கணிக்கப்படுவான். ஆனால் கோவர் கழுதையை யாரும் மீட்பதில்லை. கோவர் கழுதையை யாரும் மீட்பதில்லை, மீட்பதில்லை. அதை மீட்பதற்கென யாதொரு இரத்தமும் இல்லை. ஏனெனில் கோவரு கழுதை சபையின் அடைக்கலம் புகுகிறது. கோவரு கழுதைக்கு உயிர்ப்பிக்கத்தக்க வித்து அங்கே இல்லை, கழுதைக்கு இருக்கு வித்து. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப லவோதிக்கால என்ன, அனலோ குளிரோ நலம். ஆனா வெது வெதுப்பா இருந்தா என்ன நடக்குது? ரிஜெக்ட் பண்ணுது. அப்ப நீ ஒன்று சரியா உள்ள போலாம், பிழையா இருந்தாலும் உனக்கு தேவனே என்னண்டா உள்ள வந்துடலாம். கழுதையும் உள்ள வரலாம், துன்மார்க்கணும் கோவர் கழுதைக்கு வரையலாம். அது எவ்வளவு சத்தியத்தை அறிஞ்சாலும் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வரையலாம். ஏனண்டா வித்து இல்லை, ஜீவன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப எவ்வளோ ஒரு ஆழமண்டு பாருங்க. அப்ப அதனாலதான் நீங்க அந்த கழுதைக்கு கூட சான்ஸ் இருக்கு. குதிரை நேரடியா போகும், ஆனா கழுதை துன்மார்க்கன் தான். ஒருவன் மனிதன் துன்மார்க்கனாவே இருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு தேவ பயம் இருக்கு. ஏன்னா தேவனுக்கு இப்ப ராகா பார்க்கக்குள்ள, சமாரியா ஸ்திரீ பார்க்கக்குள்ள அவங்களுக்குள்ள பாவியா இருந்தாங்க, ஆனா தேவனை குறிச்சு ஒரு பயம் இருக்கு. அவர் வரும்போது இதை செய்வார், வார்த்தையை அறிஞ்சிருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுக்கு பயந்திருந்தாங்க. ஆனா இந்த மனிதர்கள் கோவர் கருதவ என்ன செய்யும்? நல்லா காரியத்தை செஞ்சாலும் பிடிவாதம் இருக்கு. விளங்குது அவங்களுக்கு? நம்ப இயலாது. அப்ப அந்த ஒரு மனிதன் நம்பி அவங்களை என்ன செய்ய இயலாது? உள்ள வைக்க இயலாது. அப்ப இதெல்லாம் இருக்கிறது என்ன செய்யும்? ரிஜெக்ட் ஆகும். புரியுதா அவங்களுக்கு? புரியுதா அவங்களுக்கு? அப்ப இதுதான் தேவனுடைய காரியம். அப்ப நீங்க சபையில இந்த ரகத்துல இருக்கிறீங்கன்றதை பாரு. ஆமே, தேவனை நம்பி விசுவாசமா வாரீங்களா? தேவனுடைய வார்த்தையில உங்களை நம்பலாமா? தேவனுடைய காரியத்துல உங்களை நம்பல. ஆனா கோவரு கழுத பிடிவாதம், ஆனா நல்லா சுமக்கு. இந்த ரெண்டையும் விட கழுத நல்லா சுமக்கும், அதை விட இந்த கோவரு கழுத ஆனா நம்பலாம். அதே நேரம் என்ன செய்யும்? பிடிவாதத்தினால அது கொண்டு சொல்லி கொடுக்கலாம். அது இப்படி நின்றா அது இப்படிதான். அப்போ ஒரு மனிதனை விசுவாசிய மாற்றக்கூடியதா இருக்கணும். வார்த்தையை சொன்னா அவனுக்கு பயம் இருக்கும். வார்த்தையினால மாற்றக்கூடியதா இருந்தா அதை எதையும் செய்ய. ஆனா பிடிவாதம் பிடிச்சா ஒன்றுமே செய்ய. புரியுதாங்களா? அப்ப இந்த காரியம் என்ன செய்யறது? சபைக்குள்ளாக இருக்கிறது. ரைட். அப்ப அது என்ன செய்யறது? ஆனால் கழுதைக்கோ வித்துண்டு. ரட்சிக்கப்படாத ஒரு வியாபாரி ஒரு பத்திரிகையில எழுதக்குள்ள அவர் சொல்றேன், அவங்க எப்படியாக இன்றைக்கு சபையினுடைய காரியம் மாறி போகிறது. அவர் சொல்ற திட்டமிட்டு செய்யும் கொலை என்று சொல்ற. ஏன்னா இப்ப ஒரு வார்த்தையை அறிஞ்சு காரியங்களை மாத்தி போடக்குள்ள அது திட்டமிட்ட கொலை. திட்டமிட்ட கொலைக்கு தண்டனை கூட, அறியாத கொலைக்கு மன்னிப்பு இருக்கு. புரியுதா அவங்களுக்கு? எதர்ச்சியா நீங்க விசுக்குள்ள பட்டா அதுக்கு ஒரு தண்டனை வேதாமத்திலையும் இருக்கு, இங்க நீதியிலையும் இருக்கு. ஆனா நீங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒருவனை கொலை செஞ்சா அதுக்கு தண்டனை அதிக பயங்கரம். அதே போல தேவண்ட வார்த்தை இப்படிதான் இருக்குன்னு இருக்கக்குள்ள அதை திட்டமிட்டு காரியங்களை செய்யக்குள்ள அந்த சபையானது அதை செய்து வரக்குள்ள அதுக்கு பரிகாரமே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ இந்த சத்தியத்தில் இருக்க சபைகள் இருக்கிறது. சபை வார்த்தையை விட்டு தூரம் செல்லும் போது பொய்யை விசுவாசிக்கும். காயின் பிறந்த போது இப்ப ஏவாளுக்கு வரும். ஏவாள் பாருங்க, அவள் உண்மையும் சொல்றா, பொய்யும் இருக்கு. அவள் என்ன செய்யறான்னா, காயினை பெற்ற பிற்பாடு அவள் ஒரு வார்த்தை சொல்றா. என்ன சொல்றா?
ஆதியாம் 4:1 கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. அதுல பொய்யும் இருக்கு, உண்மையும் இருக்கு. புரியுதா? ஏண்டா எந்த பிள்ளையும் கர்த்தரால் தான், கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும். ஆனா அவள் என்ன செய்யறான, பிறந்தோன்னா கர்த்தரால இந்த இது நான் பெற்றெடுத்த வழிமுறை சரி என்று சொல்றான், சரி என்று சொல்றான். ஆனா அது சரியா? சரியில்லை. புரியுதா அவங்கள? ஆனா அவளே என்ன சொல்றான்னா, கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்று, இதைதான் சாபனம் வச்சு வாதாடுது. அப்ப அவள் இப்படி சொல்றாளே, யார் எந்த மனிதன் எப்படி பெற்றாலும் அது கர்த்தர்ற வழிதான். ஏன்னா அவர் தான் அந்த வழிமுறையை வச்சிருக்கிறேன். ஆனா அவள் என்ன சொல்றாருன்னா பாருங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று அவளிடம் இருந்து அவளை பெற்றதாக அவர் கருதினார். தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சாத்தானிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அன்று முதல் அவள் கூறியது யாவும் சரி என்று எண்ணினாள். ஆனால் தேவன் ஆண்ட சாரங்களுக்கு நியமங்களை வகுத்திருக்கிறார். அதன்படி நல்ல வித்து நல்ல கனியை தான் கொடுக்க முடியும், கெட்ட வித்து கெட்ட கனியை தான் கொடுக்க முடியும். ஆனா தேவன் அந்த வழியை வச்சார். ஆனா இவன் என்ன செய்யறான், எப்படி பிறந்தாலும் அது சரி என்று சொன்னான். ஆனா தேவன் இன்னைக்கு சாபனம் என்ன சொல்லுது, ஏன்னா நாங்க எதுவா இருந்தாலும் இயேசுவை தான் நாங்க செய்யறோம். ஆனா அவங்களோட ஆராதிக்கிற முறை வழி தவறாயிருக்கிறது. அவ ஏவாளை போல அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தரால தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆசீர்வாதம் வந்தா கர்த்தரால தான் நாங்க பெற்றோம், கர்த்தரால தான் அற்புதம் செய்தோம். இதை என்ன செய்யறான், பாவியும் சொல்றான், உண்மையானவனும் சொல்றான். ஆனா அது கர்த்தரால் வந்த வழியாண்டு நாங்க பார்க்கோம். ஏன்னா நாங்க தேடி பிடிக்கிறதும் இருக்கு, தேவன் கொடுக்கிறதும் இருக்கு. ஆனா இருவரும் என்ன சொல்லுவாங்க, கர்த்தரால் நாங்க பெற்றோம். ஏவாளை போல அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இன்னைக்கு சபையிலும் என்ன செய்யறது, ஏவாளை போல சொல்லுது. ஆனா அது தேவனுடைய வழிமுறையா, தேவனுடைய நியமத்தின்படி அது வருதா என்றதான் நாங்க என்ன செய்யணும், அங்க பார்க்கணும். ரைட். வித்தியாசம் இவ்விரு வித்துக்களுக்கும் இருந்தது. ஒரே பூமியில் ஒரே உரத்தையும் மழையையும் சூரிய வெளித்தையும் பெற்றாலும் அவைகளுடைய இனத்தை அது பிறப்பிக்கும். காயினின் சந்ததிக்கும் சேத்தின் சந்ததிக்கும் உள்ள வித்தியாசம் மூல வித்துக்களில் என்ன செஞ்சிருந்தது, அமைந்திருந்தது. அப்ப சேத் பிறந்தோன்னு அவன் என்ன செய்தானா, தேவனை தொழுது கொண்டான். ஆனா இவன் தொழுது கொண்டானா, அப்படி ஒரு வசனம் இல்லை. ஏனென்றா அது இனத்தை பிறப்பிக்கும். ஏன்னா தேவண்ட வித்தா இருந்தா அது என்ன செய்யும், அதை பிறப்பிக்கும். அதே போலதான் தேவண்ட வித்து உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க தேவனை ஆராதிப்பீங்க. ஏண்டா நீங்க ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்டீங்க, தேவனோட வார்த்தை வரக்குள்ள சரண்டர் ஆகுறீங்க, அதுக்கு ஒரு ஆமேன் என்று சொல்றீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க. ஏனென்றா நீங்க மூல வித்தா இருக்கிறீங்க. ஆனா மற்றதுக்கு என்ன செய்யாது, தெரியாது, அறிவுபூர்வமா என்ன செய்யும், சகலத்தையும் அறியும். ஆனா அதுல பிரயோஜனம். ஏண்டா வித்து இல்லை. வித்து இருந்தாதான் என்ன செய்யும், ஜீவனை பிறப்பிக்கும். ஜீவன் தான் என்ன ஒரு ஜீவனை என்ன செய்யும், கொண்டு வர முடியும். அப்ப அதுதான் இந்த காரியம். ரைட் ரைட். அப்ப நாங்க ஸ்பீடா போவோம். சபை வார்த்தையை விட்டு தூர செல்லும் போது பொய்யை விசுவாசிக்கும். ரைட். அப்ப பாருங்க, அப்படியே அதை என்ன செய்தது, கடந்து போய் அதுக்கு என்ன செய்யறது, அதை மாற்றி போட்டது. அதுக்கு பிற்பாடு பாருங்க, நான் ஸ்பீடா போறேன். அதான் சொல்றேன், இந்த கலப்புக்கு தேவனுடைய காரியங்களில் வீணாக தலையிட்டால் மோசம் நேரிடும். இயற்கைக்கு மாறான சிலவற்றை மனிதன் செய்து அதன் மூலம் பலனை இப்பொழுது அனுபவிக்கிறான். உதாரணமாக கோழிகள் அவர் சொல்றேன், அது ஆனாலும் அதனுடைய விளைவு மரணம். பரிசோதனைகள் பயங்கர விளைவுகளை கொடுக்குமாயின் சத்தியத்தை பொய்யாக மாற்றுவதில் உண்டான பலன் என்னவாயிருக்கும்? கிறிஸ்துக்கு விரோதமான தேவனற்ற தாறுமாறான மார்க்கம்தான் இதன் காரணமாக உண்டாகும். இவைகள் ஆதி திருச்சபையில் தோன்று காணப்பட்டது. அதே போல அது என்ன செய்யறது, இன்றைக்கும் இருக்கிறது. அது என்ன செய்யறது, அப்படியே காலங்காலமாய் கடந்து போறது. அப்ப இப்ப நாங்க பார்த்த காரியம் என்ன, தேவனுடைய யூதர் அல்லாதவர்கள் வந்த விளைவுகளை தான் நாங்க இப்ப என்ன செய்யறோம் பார்த்தோம். ஏண்டா அவங்க உள்ள தாங்க யூதர்கள் என்று சொன்னாலும் அவங்க கலப்புள்ளவர்களாயிருந்து வார்த்தையை மாற்றினதன் விளைவாக அது கோவறு கழுதைகளை என்ன செய்தது, பிறப்பித்தது. அங்கே ஜீவன் மறவில்லை. ஆனா அங்க என்ன நடந்தது, அதுக்கு பிற்பாடு அந்த சபைக்குள்ளாக வந்த காரியத்தை சொல்ற,
இது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் நான் கூறப்போவதை கவனமாய் கேளுங்கள். உலகம் பூராவும் காணப்படும் பெந்தகோஸ்தே ஸ்தாபனங்களின் வியாபாரிகளின் குழுக்களை ஏற்படுத்துகின்றன. தேவனுடைய அழைப்பின்றி இவர்கள் பிரசங்கம் செய்ய தொடங்கி மனிதரை பிடிப்பார்கள் என்று தேவனுடைய அசைவை ஸ்தாபித்தவர்கள் என்றும் தங்களை கூறிக்கொள்கின்றன. அன்றியும் தேவன் சபைக்கு அளித்த வரங்களை கொண்ட ஊழியம் எபேசியர் 4:10 சொல்லப்பட்ட தோல்வி அடைந்தால் அவர்கள் ஊழியத்தை கோரா தடுத்து நிறுத்த முற்பட்டது போன்று இவர்களும் கடைசி கால ஊழியத்திற்கு பங்கத்தை விளைவிக்கின்றன. சத்தியத்தை போதிப்பதற்கு பதிலாக தங்களுடைய அனுபவங்களை கண்மூடித்தனமாக பிரசங்கிக்கின்றனர். தாமதமாவதற்கு முன்பு தேவன் உங்களுடைய கண்களை திறக்கட்டும். பண அந்தஸ்தும் உத்தியோக திறமையும் சமுதாய தலைமையும் உலக ஞானமும் ஒருவனை தேவனுடைய ஊழியத்துக்கு தகுதியாக்குவதில்லை. இதன் காரணமாக தேவனுடைய வார்த்தை முக்கியத்துவம் அடைவதில்லை. பரிசுத்த ஆவியினால் மூலமே அன்றி மனிதனின் அந்தஸ்தின் மூலமாக உலக காரியங்களின் மூலமாகவும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தலைப்பட்டால் நாம் தேவனுக்கு ஒத்தாசை செய்பவர்களாக காணப்பட்டால் அவரை எதிர்ப்பவர்களாக இருக்கிறோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கண்டா, தேவனுடைய ஊழியத்துக்கு ஒத்தாசையா இருக்கோம் என்று நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க, ஊழியங்களை செய்யறாங்க. ஆனா தேவனுடைய ஊழியம் அழைக்கப்படாவிட்டா நாங்க உத்தியோகத்தை அந்த உதவி செய்யறதாக நினைச்சு தேவனை எதிர்க்கிறவர்களாக நாங்க என்ன செய்வோமா இருப்போம். அப்ப அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சிமிர்னா சபைக்குள்ள வந்து உயர்வானவர்கள், அறிவு படைத்தவர்கள், அந்தஸ்து படைத்தவர்கள், வேதத்தை அறிஞ்சு போதிக்க வழிக்கிடக்குள்ள தேவன் என்ன செஞ்சுட்டார், கடந்து போய். ஏன்னா தேவன் அவர் விரும்பின மனிதனை தான் அவர் என்ன செய்கிறார், அழைக்கிற தேவனாயிருக்கிறார். அப்ப அவர் அழைச்சாதான் அவன் தேவனுடைய வார்த்தையின்படி என்ன செய்வான், கடந்து போவாட்டி இது என்ன செய்யும், இது வந்து ஜனங்களை பிழையாக வழி நடத்துவான். ஜனங்களை தேவனிடத்துல திருப்புறதுக்கு பதிலாக ஜனங்களை என்ன செய்வாங்க, பிழையாக நடத்துவாங்க. அப்ப பிழையாக நடத்தக்குள்ள ஜனங்கள் என்ன செய்வாங்க, உண்மையான வழி நடத்தல விரும்பாம அவங்க என்ன செய்வாங்க, கர்த்தரை ஆலயத்துக்கு தேட போயிட்டு வார்த்தையை மட்டும் போவாங்க ஒழிய அந்த முறைமையை அவங்க விசுவாசிக்காம போயிடுவாங்க. விசுவாசிக்காம போகக்குள்ள என்ன நடக்கும், ஃபெயிலியர், தோல்வி என்ன செய்யப்படும், ஏற்படும். புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவனுடைய வழிமுறை எப்பயுமே மாறாது. அது ஆதியிலிருந்து அந்த மட்டும் தேவன் மாறே. ஆனா ஜனங்களை இந்த ஆசாரியர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மாத்திட்டாங்க. அவங்க போதிப்பாங்க, ஏன்னா நீங்க என்ன நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க, காரியங்களை என்ன செய்வாங்க, தேவனை நம்புங்க, தேவனை தேடி வாங்க. அது உண்மை அவங்க சொல்றதுல. ஆனா அவருடைய அர்த்தம் வந்து வேறாயிருக்கு. ஆமே, அதனுடைய வழிமுறை வேறாயிருக்கு. ஏன்னா அவங்க அழைக்கப்படாததினால, அவங்ககிட்ட அது இல்லாததினால அவங்க என்ன செய்வாங்க, அப்படி போதிப்பாங்க. ஆனா தேவண்ட வார்த்தை எங்கேயுமே நீங்க அப்படி காணலாம். ஆமே, தேவண்ட வழிமுறை எப்பயுமே நீங்க அவர் உண்டென்றும் தம்மை தேடுறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார். அதோடு அது என்ன செய்யறது, முடிந்து போனதா இருக்கு. நீங்க வியாதிப்பட்டா மூப்பரை அலைங்க, வேற வசனம் எங்கேயுமே இல்லை. விளங்குது? எண்ணெய் பூசுங்க, அதை விட வேற எங்க வசனமே இல்லை. நீங்க என்ன செய்யுங்க, தேவண்ட வார்த்தையில அவர் குணமாக்குறான்னா அதுதான் தேவனுடைய வழி. அது எப்பயுமே மாறாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா வார்த்தையை கொண்ட இந்த மனிதர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மாத்திட்டாங்க. அவங்களோட அனுபவத்தை பாருங்க. அதான் சொல்றேன், ஊழியத்தை பங்கத்தை விளைவிக்கின்றன. சத்தியத்தை போதிப்பதற்கு பதிலாக தங்களுடைய அனுபவத்தை கண்மூடித்தனமா. சில பேர் பாருங்க அனுபவத்தை போதிப்பாங்க பிரசங்கப்படத்துல. நாங்க இப்படி போனா அப்படி போனா, அதை செய்தோம் இதை செய்தோம், இவ்வளவு காலம் காரியங்களை செய்யக்குள்ள, அது எல்லாமே அனுபவம் ஒரு நாளும் ரட்சிக்காது, தேவனுடைய வார்த்தை. ஆமே. அப்ப அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க என்ன செய்வாங்க, அனுபவத்தை போதிப்பாங்க. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் அடைவதில்லை. பரிசுத்தாவியின் மூலமே அன்றி மனிதனின் அந்தஸ்தின் மூலமாக உலக காரியங்களின் மூலமாக தேவனுடைய ஊழியத்தை செய்ய தலைப்பட்டால், நாம் தேவனுக்கு ஒத்தாசை செய்கிறவர்களாக காணப்பட்டால் அவரை எதிர்ப்பவர்களாக இருப்போம். சபையின் மூப்பர்களுக்கு விரோதமாய் நான் இவைகளை கூறுகிறேன் என்று
எண்ண வேண்டாம். ஒரு சபையின் மூப்பன் ஏழையாகவோ செல்வந்தனாகவோ இருக்கலாம். நற்கிரியைகளையும் மனமாற்றத்தையும் மற்றும் பல ஆவிக்குரிய தகுதிகளையும் கருதி யாரை வேண்டுமானாலும் மூப்பனாக நியமிக்கலாம். ஆனால் சமுதாய ஸ்துதியும் செல்வமும் சபையின் மக்களை பாகுபடுத்தும் போது அது தேவனால் உண்டாயிராமல் சாத்தானால் உண்டாகிறது. இது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் பெற்று ஆவிக்குரிய வறுமை அடைந்திருக்கும் லவோதிக்கா சபையின் காலத்தின் வேறொரு அடையாளமாகும். ஆமென். இச்சபையின் கிறிஸ்தவர்கள் வறுமையும் சாத்தானின் கூட்டமும் இவ்வசனத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதான் திகசுட அது எல்லாமே என்ன நடந்தது? தாறுமாறாக்கி போட்டது. ஏனென்றா அந்த ஸ்தானங்கள் என்ன செய்யறது? அந்த ஜனங்களை மாற்று. ஆனா மூப்பனானவன் எப்படி இருக்கணும்? தகுதியுடையவனாக, வார்த்தையை பிரசங்கித்து பரிசுத்தாவியை பெற்றவனாக அவன் இருக்கிற வேளையில தான் அந்த என்ன செய்யும்? அவன் நியமிக்கப்படலாம். அதனால்தான் பழைய ஏற்பாடா இருக்கலாம், புதிய ஏற்பாடா இருக்கலாம், பரிசுத்தாவியை பெற்றவர்களை தான் அவங்க என்ன செஞ்சாங்க? நியமித்தாங்க. அப்ப பரிசுத்தாவியை பெற்றவன் எல்லாரையும் என்ன நினைப்பான்? சமனாக எண்ணுவான். அதனாலதான் நாங்க இங்க உத்தியோகங்களை நியமிக்கக்குள்ள உத்தியோகத்துல எந்த ஸ்தானத்தை செய்கிற எந்த மனிதனும் எல்லாரோடையும் கதைத்து பழகி வேறுபாடு இல்லாதவனா இருக்கிற வேளையில தான் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கலாம். ஆமென். கொடுக்கிற வேளையில தான் எல்லாரும் அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க? சமனாக பழகுவாங்க. அப்ப அந்த சில விரோதங்களோடு இருக்கிறவர்களை நாங்க போடும்போது என்ன நடக்குமெண்டா அது எதிர்ப்பு உண்டாக்கும், அங்க ஒரு பிரிவினை உண்டாக்கும், கசப்பு உண்டாகும். அதனாலதான் இந்த சபையில நான் சொல்றேன், எந்த உத்தியோகத்திலும் எந்த ஸ்தானத்திலும் இருக்கக்குள்ள நீங்க யாவரோடும் சமாதானமா இருக்கிறவங்க அந்த ஸ்தானங்களை செய்யும். அப்படி இல்லாட்டி உங்களை அவர் வேலை அப்படி நியமித்திருந்தா நீங்க யாவரோடும் சமாதானமா இருக்கிறவங்களாக முயற்சிக்கும். ஆமே. அப்படி இருக்கிற வேளையில தான் அந்த அந்தஸ்து பரிசுத்தாவியினுடைய வழி நடத்தல் அங்கே இருக்கும். ஆனா இங்க நாங்க பார்க்கிறோம், ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? மூப்பர்களையும் அந்த நபர்களை அங்க நியமிக்கிற வேளையில என்ன நடக்கிறதுண்டா அங்க பிரிவினை, அந்த அந்தஸ்து, அந்த செல்வமும் சபையின் மக்குகளை பாகுபடுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட். அவர்களுடைய தூசணத்தையும் அறிந்திருக்கு. இந்த பொய்யர்கள் உண்மையான சபையை தூசித்தனர். எப்பொழுதும் உண்மையான வித்து அங்கு உண்மையான சபை தூசிக்கப்படும். அதுதான் இன்றைக்கும் நடக்கிற காரியம். அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தேவனற்ற ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே அமைந்திருந்தனர். இவர்கள் பொல்லாதவர்களும் தீங்கிழைக்காமல் அவளுடைய நன்மையை செய்ய கருதினாலும் அவளோடு எப்படியாயினும் சண்டையை சிக்கிக் கொள்கின்றனர். யோவான் ஸ்நானவன் ஏரோதுக்காக அல்லது மனைவிக்காக தீங்கிழைக்க எண்ணம் கொள்ளாமல் தேவனுடைய கோபாக்கினியின்றி அவளை காக்க முயன்றான். அவன் செய்கை தவறாக அர்த்தம் கொள்ளப்பட்டு அதன் காரணமாக அவன் சிறைச்சேதம் செய்யப்பட்டான். நன்மை பயக்கும் செயல்களில் ஈடுபடும் தேவனின் பிள்ளைகள் நிந்தையடைந்து கொல்லப்பட்டனர். புரியுது அந்த அர்த்தம்? வாசிக்க விளங்கின. இப்ப யோவான் ஸ்நானகன் அந்த ஏரோதினுடைய மனைவிக்கு என்ன செய்யற? எச்சரிப்பை, ஏரோது ராஜாவுக்கு எச்சரிப்பை கொடுக்க, நீ இப்படி செய்யறது தவறல்ல. அப்ப வார்த்தை என்ன சொல்லுதுண்டா, அதனால அவன் தவறாக விளங்க கொல்லப்பட்டான். அப்ப அதே போலதான் சில பேரை நீங்க செய்யறது தவறென்று சுட்டி காட்டப்படும் போது அவர்களால இவங்க என்ன செய்யப்படுறாங்க? பகைக்கப்படுறாங்க. அதனாலதான் சில கிறிஸ்தவர்கள் சொல்லாம இருக்கிற ஏன் நம்ம பகையை உண்டாக்குவோம். ஆனா நீங்க நன்மைக்கு தீமை அனுபவிச்சா பாக்கியவான்ன்றது வேதம். அப்ப நன்மைக்கு நீங்க தீமை அனுபவிச்சா பாக்கியவான். ஆனா நீங்க தீமை செஞ்சு தீமை அனுபவிச்சா அதுக்கும் வேதத்துக்கு சம்பந்தமே. விளங்குதான்? நீங்க நன்மை பயிற்சிற வேளையில தீமை வந்தா பாக்கியவான். நீங்க அதுக்காக நன்மையை செய்யறது நிப்பாட்டக்கூடாது. இப்ப நாங்க என்ன செய்வோம்னா அதுக்காக எங்களுக்கு வீணானதுன்னு நிப்பாட்டுவோம். ஆனா நீங்க கிறிஸ்தவர்கள் நன்மை செய்ய பழகுவோம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்க நன்மை செய்துட்டே இருக்கணும். ஏனென்றா அவங்கள பாவத்திலிருந்து பிழையானதிலிருந்து நீங்க என்ன செய்யறீங்க? மீட்க முயற்சிக்கிறீங்க. ஆமேன். அப்ப அதனால இந்த காரியம் இவங்களுக்குள்ள பகை வந்தது. அதனாலதான் சிமிர்னா என்றா நாங்க கசப்பு. இப்ப நான் ஸ்பீடா இதை இப்ப 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறேன். நாங்க அடுத்தது பார்க்க போறோம். நீ படப்போற பாடுகளை குறித்து என்ன செய்யக்கூடாதான்? எவ்வளவு வேணும் பயப்படக்கூடாது. பாருங்க எவ்வளவு ஒரு ஆறுதலான வசனம்.
அவங்களுக்கு வரப்போது பாடு, ஆனா அவர் சொல்றே உனக்கு வரப்போது பாடு, ஆனா அதை குறித்து எவ்வளவும் நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படாது. அப்ப தீக்கசி ஒரு கதையை சொல்ற தாயிட, இப்ப தாய் இப்ப படுக்கைக்கு போயிட்டு லாம்ப வச்சிருக்கக்குள்ள நூக்க முதல் பிள்ளைகிட்ட சொல்லுவான், என்னையா நான் விளக்க நூக்க போறேன், நீங்க என்ன செய்யுங்க, எனக்கு பக்கத்துல படுத்துருங்க, விளக்கு அணைய போது நான் உங்களோடு இருக்கிறேன். அப்படி சொல்லுவாதானே? அப்படி சொல்லுவாதானே? இப்ப நீங்க அவைக்கு பக்கத்துல இருந்து அந்த விளக்கு அணைக்க போறீங்க. அதே போல தேவன் என்ன சொல்றாராண்டா, நீ உனக்கு படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாது. அவர வசனத்துல நீங்க எப்ப தேவன் காண்றாரோ அப்போ சொல்வார் பயப்படாது. அதான் தேவண்ட பிள்ளையில ஒரு ஆளை கண்டோன்னா அவங்க பயப்படாத என்றுதான் சொல்லுவாங்க. ஏன்னா அது தேவண்ட வார்த்தை. ஏண்டா பயப்படாது. அப்ப தேவனும் என்ன சொல்றாருண்டா பாருங்க, நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாத. அப்ப இந்த சபைக்கு பாடு வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஆனா நீ என்ன செய்யாத, பயப்பட. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆயிலும் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பாருங்க எப்படியான வாசனம். ஆனா நான் காப்பாற்ற வர மாட்டேன், நீ பயப்படாது. இதுதான் தேவண்ட வாசனம். ஏன்னா அப்ப அவங்களுக்கு உபத்திரம் படுது. அந்த 10 வருஷத்தை 1 வருஷமா மாத்துவேன்னு சொல்லல, 10 வருஷம் நீங்க என்ன செய்வீங்க, உபத்திரப்படுவீங்க. ஆனா இங்க எப்படி இருக்கு, 10 நாள்ன்னு இருக்கு. ஆனா அவங்க எத்தனை வருஷம் உபத்திரப்பட்டாங்க, 10 வருஷம். அவன் மண்ணண்ட நானே கிலோக்கிடியோனா என்ன பேர், அவன் பேர், அவன் பேர்னால ஒரு பேர், ரைட், அவனோட பேரை நாங்கள் பார்ப்போம். ரைட், ரைட், ரைட். அப்போ பாருங்க, நீங்க சோதிக்கும் பொருட்டாக என்ன செய்வான், பிசாசான உங்களில் சிலரை காவலி போடுவான். அக்காலத்து ஜூதர் அஞ்ஞான பூசாரியரும் கிறிஸ்துவை சிறுமைப்படுத்தினர், சிங்கங்களுக்கு அவங்கள போட்டாங்க. அது என்ன நடந்தது, 10 நாள் அவங்க என்ன செய்தாங்க, உபத்திரவப்பட்டாங்க. அதனால அந்த மன்னனுடைய ஆட்சியின் நாட்கள்ல அவங்க என்ன நடந்தாங்க, 10 வருஷம் அங்க காவலில போடப்பட்டாங்க. ஆனா 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று வார்த்தை சொல்கிறது. சிமிர்னா சபையின் காலத்தை நிர்ணயித்த இத்தீர்க்கதரிசனம் உபயோகிக்கப்படுகிறது. தயோக்ளிடியன் என்னும் கொடிய சக்கரவர்த்தி தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பி, அதாவது கிபி 302 இருந்து 312 மட்டும் அவன் என்ன செய்தான், 10 வருஷம் அவர்களை துன்புறுத்தி கொலை செய்தான். பாருங்க, அதுதான் காரியம். ஆனா பரிசுத்தவான்கள் மூலம் அழியாதபடி தேவனுடைய கிருபை அச்சபையின் சரித்திரத்தின் பரிசுத்தவான்களை என்ன செய்தது, இரத்தம் சிந்த அந்த காலம் அமைந்தது. ஆனா அவங்க என்ன செய்தாங்க, உண்மையாக இருந்தாங்க. அப்ப அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது, நீ ஆகிலும் மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது நான் என்னத்தை தருவேனா, ஜீவ கிரீடம். அப்ப பாருங்க, பந்தய சாலையில் ஓடுகிறவர்களுக்கு எல்லாமே ஒரு கிரீடம் கொடுக்கப்படும் என்று பவுல் சொல்றான். நீங்க ஒலிம்பிக்ல ஓடக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், தங்க பதக்கம் கொடு, ஆனா அது அழிஞ்சு போகும். ஆனா தேவன் எதை தர்றா, ஜீவ கிரீடத்தை. ஆமென். அவர் அழியாத கிரீடத்தை, ஜீவனுள்ள கிரீடத்தை அவர் என்ன செய்யறாராம், அந்த ஜனங்களுக்கு தர்றார். அதே நேரத்தில் அடுத்த வசனம் என்ன சொல்லுது, நான் ஸ்பீடா முடிக்கிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் என்ன செய்யப்படுவது இல்லையா, சேதப்படுவதில்லை. வெளிப்படுத்தல் 20:14 எடுங்க, அதை வாசிச்சு நாங்க முடிக்க போறோம், டைமும் சரியா வந்து. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஆமென். அப்ப பாருங்க, மரணமும் என்ன, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஆமென். அப்ப பாருங்க, இப்ப இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, 2ஆம் மரணம் ஒண்ணு சேதப்படுத்தல். அப்ப நீ உண்மையா இருந்தா உனக்கு 2ஆம் மரணம் இல்லை. ஒரு மரணம் எல்லா மனிதனுக்கும் வரும், புரியுதா உங்களுக்கு, அந்த மரணம் வரும். ஆனா இவங்களுக்கு 2ஆம் மரணம், அதாவது நீங்க மரிச்ச பிற்பாடு நீங்க உயிரோடு எழும்புவீங்க. ஆனா 2ஆம் மரணம் உங்களை சேதப்படுத்தாது. இப்ப நாங்க வெளிப்படுத்தல் 20:14 என்ன நடந்தது, அக்கினி கடல். 2ஆம் மரணத்துல ஜனங்களை எப்படி அழிப்பேர் தேவன், அக்கினியினால் அழிப்பு. இப்ப மரிச்ச பரிசுத்தவான்கள் தேவனுக்குள்ளாலேயும்
மற்றவங்க என்ன செய்வாங்க, இளைப்பாறுதல் ஸ்தலம் பாதாளத்திலே இருப்பாங்க. 2ஆம் அழைப்பு அவங்களுக்கு வர்ற வேளையில உயிரோடு எழும்பப்பட்டு அப்ப என்ன செய்வாங்க, அக்னி கடல்ல போடுவாங்க. ஆனா எங்களுக்கும் இந்த காலத்துல உண்மையா வாழ்றவங்களுக்கும் என்ன இல்லையா, 2ஆம் மரணம் இல்லை. ஜீவ கிரீடமும் இருக்கு, ஜீவ கிரீடம் இருந்தா அவனுக்கு இது இருக்காது. ஆனா அவர் தேவன் என்ன செய்யற, ஸ்பெஷலா 2ஆம் மரணம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். இதுதான் இந்த சபையின் காலத்தில் கொடுக்கப்பட்ட காரியமாயிருக்கிறது. அதனால நாங்க பார்த்தோம், இந்த சபையினுடைய அது படப்போற பாடுகளை நாங்க பார்த்தோம். நீ ஐஸ்வர்யம் உள்ளதா இருந்து தரித்திரத்தை பார்த்தோம், ஏன்னா எல்லா சோதனைகளை பார்த்தோம். ஆனா அந்த சபை என்ன செய்யுது, உண்மையான விசுவாசிகள் அப்படியே முன்னோக்கி கடந்து போனாங்க. ஆனா அவங்க சொற்பமா இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தும் விலகி போனாங்க. ஆனா முதல் எபேசு சபையில பார்த்தோம், உண்மையானவங்க செய்தாங்க, ஆனா என்ன செஞ்சாங்க, விலகி போனாங்க. அதுக்குதான் ஒரு வசனங்களுக்கு உணர்த்துது, என்ன, நீ ஆதியில் செய்த கிரியைகளை மீண்டும் செய்வாயாக. அப்ப ஒருவன் செஞ்சிருந்து விலகி போனவனுக்கு தான் அது என்ன செய்யறது, எச்சரிப்பு வந்தது. புரியுதா அவங்களுக்கு? செய்யாதவனுக்கு அவர் சொல்ல மாட்டேரு, ஏன்னா நீ ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. அப்ப ஆனா அவங்க செய்தாங்களா, இல்ல. ஆனா ஒரு சாரார் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து செய்துட்டு போனாங்க. ஒரு சாரார் வேகமா ஓடி விலகி போனாங்க. காலப்போக்குல என்ன நடந்துச்சு, சிமிர்னா வரக்குள்ள கசப்பு, சாத்தாண்ட கூட்டத்துக்கு உண்மையான கூட்டத்துக்கு கசப்பு வந்துச்சு. என்னண்டா, வார்த்தையை பரிசுத்தாவி இல்லாத அத்தியட்சர்களை, போதர்களை, நியமங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, உள்ள கொண்டாங்க. 2 கூட்டத்துக்கு சண்டை வந்துச்சு. என்ன நடந்து, இந்த சாத்தாண்ட கூட்டத்துக்கும் உண்மையான கூட்டத்துக்கும் எப்பயுமே கடைசியாக என்ன செஞ்சிட்டாங்க, தேவனை உண்மையான வழிகாட்டிய வெளியே தள்ளி ஆசாரிய முறைமைகளை கொண்டு தேவனை என்ன செஞ்சாங்க, வெளியே கொண்டு போட்டதால காரியங்கள் கடந்து போனது. அதனால இந்த சாத்தானின் கூட்டத்தால இந்த 10 வருஷம் இந்த உண்மையான விசுவாசிகள் துன்பப்பட்டாங்க. சிங்கங்களுக்கு போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, சிரச்சேதம் செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. ஆனா அவர் தேவன் முன்னுக்கு சாக முன்பே அவர் சொன்னேன், நீ என்ன நடந்தாலும் பயப்படாத, மரண பரியந்த உண்மையாயிரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தையும் 2ஆம் மரணம் உன்னை சேதப்படுத்தாமே நான் உன்னை காப்பாத்துவேன் என்று அந்த வாக்குறுதியை கொடுத்தா. அதனால் அந்த ஜனங்கள் அவரை நம்பி தங்களுடைய ஜீவனை பயப்படாம என்ன செஞ்சாங்க, கொல்ல வர்ற வேலையில சந்தோஷமா கொண்டாங்க. அப்ப பாருங்க, ஏன் அங்க ஒருவர் வாக்கு கொடுத்திருந்தார். அப்ப அதே போலதான் இந்த லவோதிக்காது சபைக்கு இந்தவன் வாக்கு கொடுத்திருக்கிறா, நீ உண்மையா இருந்தா என்னோடு கூட நீ ஆட்சி செய்வான். ஆமே, ஜீவ கனியை நான் புசிக்க கொடுப்பேன், 2ஆம் மரணம் உன்னை சேதப்படுத்தாது. ஆமேன். இப்படியாக 7 சபையினுடைய வாக்குறுதியையும் இந்த லவோதிக்காக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமேன். அதனால நீங்க இந்த சில்லறை பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாம, இப்ப உங்களுக்கு இன்றைக்கு இந்த சபை காலத்தை வச்சு விளங்கி இருக்கும், உங்களை சூழ இன்றைக்கு சத்ரு பாளையம் அமைச்சிட்டான்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இப்ப அவனோட தான் உங்களுக்கு யுத்தம், அவனோட மனிதனோட அல்ல, அந்த ஆவியோட. ஆமே. அதனால நீங்க அந்த ஆவிகளோட போராடி உங்களோட குணாதிசயங்களை காட்டி என்ன உங்களோட நட்பண்புகளை அதனால இழந்து போகாம நீங்க தொடர்ந்து போற வழியில் இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். இதை விட நான் வேற உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு எனக்கு மாமிசமான பிரச்சனைகள் வருமெண்டா அதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏண்டா தேவண்ட வார்த்தையில தான் உங்களுக்கு பதில் இருக்கு. ஆமே. அதனால நீங்க பலம் கொள்ளுங்க, நீங்க தேவனுக்குள்ளால வளருங்க. ஆமே. தேவன் உங்களை கஷ்டம் வந்தான, துன்பம் வந்தான, வியாதி வந்தால தேவன் உங்களுக்கு நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஆமே. மரண பரியந்த உண்மையாரு, உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நாங்கள் யாவரும் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே மகு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே மகு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே, நாங்கள் அழகாக சிமர்னா சபையினுடைய காரியங்களை எங்களோடு ஒப்பிட்டு பார்க்க
கதாவே நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, நீர் எவ்வளவு வரப்போற காரியங்களை முன்னெச்சரிக்கை கொடுத்து அதிலே வர்ற தண்டனை நீ சொல்லி கதாவே, அதிலே நீ பயப்படாதே என்றும் சொல்லி கதாவே, நீ உண்மையாயிரென்று சொல்லி அதனுடைய பலனை நீர் எங்களுக்கு போதித்த தேவனாயிருக்கிறீர். அதே போல கதாவே, இந்த உலகத்தின் வர்ற பாடுகளோ தொல்லைகளோ வியாதிகளோ கஷ்டங்களோ ஆண்டவரே, பவுல் சொன்னது போல இவையெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்ற வண்ணமாக கதாவே, எந்த காரியங்களோ எங்களை பிரிக்காத வண்ணம் கதாவே, உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் ஓடத்தக்கதாக உம்முடைய வார்த்தை இன்றைக்கு எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நேசிப்பதினாலே நீர் பேசுகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே கதாவே, அருமையான பொழுதிலே வந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும், கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு செவிகளை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு ஜனங்களும் உம்முடைய வார்த்தைக்குள்ளாக பலப்பட நீ செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாவை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், யாவை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.